ஏசியனா வணக்கம். வணக்கம் வாங்க. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்கன்னா நான் சும்மா இருக்கீங்க நம்புறேன். எல்லாரும் சுகமா இருக்கணும். வாங்க. அண்ணா கதைங்கண்ணா ஒரு நிமிஷம். எஸ்பி ஒருக்கா திரும்ப சொல்லுங்க. என்ன யார் இப்ப அடுத்த ஆர்ப்பாட்டம் அடுத்த செய்யப்படும்? ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய போய் நம்ம என்னன்னு சொன்னா, இந்த அரசாங்கத்துக்குள்ள அந்த வேலை ஆட்களுக்குள்ள வந்து அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற அந்த மாகாண சபையில வந்து இருக்கு. நம்ம என்ன பேர் அவருக்கு சரி, ஓகே, அவர்கிட்ட பேரை மறந்து போனேன். ஓகே, எனிவே அந்த அவியலுக்குள்ள வந்து தங்கண்ட வேலைகளுக்குள்ள வந்து இடைஞ்சலா இருக்கணுமா, பிரச்சனை குடுக்கணுமான்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யணும். இந்த நாள்லதான் அவைக்கு அது ஏழுமா இருக்குது. எவ்வளவு திட்டம் போடுறீங்க பாருங்க, இவ்வளவு திட்டம்னு சொல்லி இந்த அரசாங்கத்துக்கு சார்பா தான் இந்த ஆர்ப்பாட்டம். எனக்கு எங்கண்ட ஆர்ப்பாட்டத்தை வந்து இல்லாம ஒளி போகணும். ஆனால் தங்களுக்கு ஏதோ அநீதி நடக்கிற மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு இதுவரை காலமும் அரசாங்கத்துக்கு எதிராக இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் எங்கேயும் நடந்ததில்லை. அடிக்கடி நடக்கிற ஆர்ப்பாட்டங்கள் வந்து இந்த நில அபகரிப்பு, இந்த பலாலி காணி விடுதலைன்னு சொன்னா அதுக்கெல்லாம் நீங்க போய் நிக்கல. நீங்கள் முக்கியமான ஆக்கள், அரசாங்க பணியில இருக்கிறாங்களா முக்கியமான ஆக்கள், அதுல எல்லாம் போய் நிக்கல. ஆனா கரெக்டா அந்த 17ஆம் தேதி மட்டும் அரசாங்கம் தப்பு பண்ணுது, நீங்க தண்டிக்க போறீங்க. எவ்வளவு ஒரு கேவலமான செயல். இன்றைக்கு இந்த உணவு திருவிழான்னு சொன்னால் அதை ஒழுங்கு பண்ணி கொண்டு ஒரு 60 இருந்து 70 வயது மதிக்கக்கூடிய ஆள் தான் டிவிக்கு போஸ்ட் கொடுக்குறாரு. எங்களை விட உனக்கு சிந்தனை கூட இருக்கணுமே. அந்த நாட்டுல அந்த வயசுல நீ வாழ்ந்தோன்னு இருக்காண்டா இவ்வளவு நீ பார்த்திருப்ப. அப்ப சிந்தனை கூட இருக்கணுமே. யாருல உள்ள வன்மம்? சொந்த இனத்தையே காட்டி கொடுத்து கொண்டு அசிங்கப்படுத்தி கொண்டு இவைகளாம் தலைமுறை இருக்குமா இல்லையா? அப்ப அந்த தலைமுறையெல்லாம் யாருக்கு சலாம் போட போகுது? அப்படியே எல்லாம் கொழும்பு வாசியா போயிடும். கொழும்பு வாசியா போனாலே அது தமிழினம் கிடையாது. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை தான். கொழும்பாக்களா இருந்தா கோவிக்காதேங்க. இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்க வேண்டிய விஷயம் அதுதான். நீங்க எங்கேயாவது வாழுங்க, ஆனா உங்களோட இனத்தையும் மொழியையும் மாத்தாதீங்க. அதுல வேதநாயகம் ஆளுநர் வேதநாயகத்துக்கு அவர்களுக்கு எதிராக தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்ற மாதிரி சொல்லினோம். ஆனா அந்த ஆர்ப்பாட்டம் வந்து அப்படி இல்லை. இது இந்த அரசாங்கத்தால திட்டமிட்டு இவளை ரக்கப்பட்ட ஆக்களா இருக்கு. நீங்கள் என்பிபியால் சரியோ என்பிபியால்னு சொன்னால் அவருக்கு எதிரான போராட்டம் அவர் தன் ஆபீஸ்ல உள்ள ஆக்களை அவரே விட்டுருக்காரு. போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க அரசாங்கத்துக்கு சொல்லி நான் அருணாவனை கதைக்கிறேன். அதுதான் நடந்திருக்கு. நல்ல கூட்டங்கள் இப்படியான கூட்டங்கள் எல்லாம் இருக்குது. அப்ப எங்களோட இனத்துக்கு அழிவை பார்த்து ஒரு பக்கத்தால அந்த அதை இல்லாம ஒழிக்கிறதுக்காண்டி செயல்படுதுன்னு யோசிச்சுட்டார். இந்த ஆர்ப்பாட்டம் செய்ய போறவே அப்படின்னா என்பிபிக்கு எதிரான ஆக்களா இருக்கணும். அப்படி என்பிபிக்கு எதிரான ஆக்களா இருந்தா அதை செம்மணில நிக்க வேண்டிய ஆக்கள். உங்களுக்கு ஏசி ரூம் கிடைக்கலண்டாகாண்டி நீங்கள் போய் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது. அழிஞ்சு போன அது அலைஞ்சு திரிகிற அந்த ஆத்மாக்களுக்காண்டித்தான் நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யணும். அது அந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் ஒரு பெரிய அளவிலானது இல்லை. அதை பற்றி நான் கதைக்க தேவையில்லை. ஒரு 10 பேர் நிப்பினோம், அதை பற்றி கதைக்க தேவையில்லை. இல்ல அதோட இந்த மீடியாக்களையும் திசை திருப்புறது, அதோட மீடியாவை திசை திருப்புறது, மக்கள் மத்தியில திசை திருப்பம், மற்றது அந்த உணவு திருவிழாவில் சொல்லி அதுவும் வந்து இந்த என்பிபிக்களால நடக்குது. மீடியா இயங்கி கொடி கொண்டு இருக்கக்கூடிய ஆக்கள் எல்லாம் உண்மையில இப்ப எல்லாம் வீணா போனது. வீணா போன மீடியாக்கள் இன்றைக்கு எனக்கு இந்த இப்பதான் யோசிக்க புரிஞ்சு கொள்ள முடியுது. என்னன்னு சொன்னா, இந்த என்பிபி ஆட்கள் வந்து இந்த யூடியூப் காரரை வந்து இப்படி கையாளுறாங்கன்னு பாருங்க. அந்த ஒருத்தவங்களுக்கு இணைவு இருக்கணும். கேசவன் என்னன்னு சொன்னா, அந்த ஒரு யூடியூப் காரன் போய் அனுராண்ட தாயாக்களை போய் இன்டர்வியூ இல்லாம எடுத்து போட்டானே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்துல போட்டு அவர் சாதாரண வாழ்க்கை வாழ்றாருன்னு சொல்லி படம் காட்டினது தமிழ் மக்களுக்கு. ஆனா அவர் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ற மனுஷன் இல்ல, அவர் ஒரு பணக்காரன். குறிப்பிடப்பட்ட பணக்காரர்கள் ஒரு ஆள் தான் அனுராகம். சாதாரண வாழ்க்கை வாழ்ற ஆள் கிடையாது.
185 கோடி சொத்து இருக்கு. சொத்து இருக்கு. ஓ, ஆ. சரியா சொன்னீங்க. அப்படி அவருக்கு ஒரு சொத்து சின்ன இருக்கிற அவருக்கு ஒரு சின்ன வீடம், பிள்ளைகள், வைஃப்னு சொல்லி ஜனாதிபதியா வரக்கு முதல் அவற்றை சொத்தா, அதுக்கப்புறம் என்ன தெரியாது. அது நீ முடிஞ்ச அப்புறம் தான் எனக்கு தெரியும். மைந்தா வந்தா தான் எனக்கு தெரியும் இவர்கிட்ட எவ்வளவு வந்தது புதுசா. இப்படியே மாறி மாறி சொத்தை தேடுங்களா. கீழே சொல்றான்னு அது சரியா இருக்கணும். என்னோட தபகரன் தான் இருக்கணும். அவர் தான் ஒரு யூடியூப்காரர் போய் அனுதாபம் மக்கள் மத்தியில, எங்கிட்ட மக்கள் மத்தியில, தமிழர் மத்தியில வந்து ஒரு அனுதாபம் தேவைன்னு சொல்லி அவரை கொண்டுட்டு காய் நகர்த்தினவங்க இன்றைக்கு அந்த உணவு திருவிழாவுக்கு நீங்க சொன்னீங்க அந்த வன்னி பிகே வன்னியா, அந்த அவற்றை கார்த்திகிட்ட அதே மாதிரி பாணி தான் இது நடந்தது. அதே ஆக்கள் தான் இதையும் ஒழுங்கு பண்ணி இப்படியான நீங்கள் இந்த போராட்டங்கள்ல இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு அழிவுகளை சந்திச்சு வந்த நீங்க வந்து போய் அதுக்கு துணை போய் நின்று அவர்களுக்கு விளம்பரம் செய்றீங்கன்னு சொன்னா நீங்கள் இந்த தமிழகத்துக்கு நீங்கள் கேடான ஆக்களா தான் இருப்பீங்க. உண்மையில கேடு இல்ல கேடு கட்ட ஆக்களா இருப்பீங்க. அதை யோசிச்சு நடந்து கொள்ளுங்க. இப்படியான தருணங்கள்ல வந்து நீங்க இப்படியான வேலையில செய்தீங்கன்னு சொன்னால் ஒரு எங்கட தமிழ் மக்கள் மத்தியில இருந்து அந்த ஒரு இத அந்த மக்களோட உணர்ச்சி போராட்டத்தை வந்து அடியோட தவிர்த்த மாதிரி தான் இருக்கு. நீங்க இதை வந்து எக்காரணம் கொண்டு இப்படியான வேலை திட்டங்களை செய்யாங்க. அது வந்து உங்களுக்கு தான் கருவி, உங்களோட பாவங்கள் வந்து சேரும். என்னன்னு அவ்வளோத்தையும் நாங்கள் இழப்போட சந்திச்சு கொண்டிருக்கிறோம். எங்கட மக்கள் அதுக்குள்ள இழந்து உயிரோட புதைக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்டு கொண்டு எங்க புதைச்சாரண்டு கூட தெரியாம அந்த உறவுகள் ஓடுபட்டு இன்னைக்கு வயசாகி அந்த வயசுல நடக்க இல்லாம கூட அந்த மக்கள் வந்து அந்த செம்மணியில வந்து அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருது. அந்த தாது பண்ணு சொல்லி வருது, சகோதரங்கள் சொல்லி வருது. என் அண்ணன் நீர்களை கொண்ட புதைச்சாண்டு, தாயார் வந்து சொல்றேன் என் மகனை கொண்ட புதைச்சேன், என் மகளை கொண்ட புதைச்சேன். இப்படிக்கு வந்து அது தங்களோட வேதனையோட வந்து அதுல நின்று போராட்டத்தை கலக்கிற அந்த மக்களை நீங்க திசை திருப்புற மாதிரி நீங்கள் மக்கள் மத்தியில வந்து இந்த இப்படியான வேலை திட்டங்களை செய்யாதீங்க. இது வந்து ஒரு காலமும் உங்களோட பரம்பரையிலே அழிக்கும். இப்படியான வேலை திட்டங்களை செய்தீங்கன்னு சொல்லி மன்னிக்காது, யாரும் உங்களை மன்னிக்க மாட்டாங்க. இல்ல அது அறிவிச்சது அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் நாளைக்கும் வாபஸ் பெறலாம். இன்னும் ஒரு நாள்ல தங்களோட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை செய்யலாம். அவைக்கான காழ்ப்புணர்ச்சியோ அவையின் அலுவலகங்களில் காழ்ப்புணர்ச்சியோ அவர்களுக்கு எதிரான செயற்பாடுகள் நடக்கிறேன்னு சொன்னால் அதை இன்னும் ஒரு நாளில் டிசைட் பண்ணலாம். ஏன் இவ்வாறான ஒரு நாளில் அவை டிசைட் பண்ணினவன்றது அதுக்குள்ள ஆளும் தரப்பினராக இருக்கலாம், அல்லது இந்த எங்களோட செம்மணி புதைகுழிகளுக்கு எதிரானவர்கள் இந்த வழிநடத்தல்ல அவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கலாம், இல்லாட்டி அரசு உத்தியோகத்தர்கள் என்பிபி ஆதரவாளர்களாக இருக்கலாம்ன்றது இந்த கருத்தென்ன. என்னென்னு சொன்னால் அவர்கள் தங்களுக்கு உள்ள அரச அதிகாரிகளாலேயும் அரசு உத்தியோகத்தர்களாலேயும் தங்களுக்கு எதிரான செயற்பாடுகள் செயற்படுதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட சொல்ல போனான்னா அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இன்றைக்கு ஆசிரியர்களாக்கப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்குது. அவர்கள் ஆசிரியர்களாக வருவதற்கு விரும்புகிறார்கள் இல்லை, ஆனால் தாங்களுக்கு சம்பள உயர்வு தரணும், அதுக்கே தாங்கள் வேலை செய்வோம். ஆனால் அவைன்ற வேலைகளை இதில் தெளிவாக ஆதவனாக தெரியும். அவை எவ்வாறான வேலைகள் அங்கே செய்து கொண்டிருக்கணும், எப்படியான வினைத்திறனான வேலைகள் செய்யணும் என்றதையும் இதில் ஆதவனாக தெரியும், எனக்கும் கொஞ்சம் தெரியும். ஆனால் இப்போ அவர்களுக்கு என்னென்னு சொன்னால் அவர்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் ஆசிரியர் பணியில் அமர்த்துவதற்கு அவர்கள் விருப்பப்படையும் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால் இது திங்கட்கிழமை வந்தால் வெள்ளிக்கிழமை அரை நேரத்தோடு போகலாம். அவர்களுக்கு சாட்டர்டே சண்டே ஃபுல்லி ஆஃப். அதே நேரம் அவர்கள் அந்த 4 நாளில் கூட வேறு இடங்கள் தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அங்கே போய் அவர்கள் ஃபோட்டோ எடுப்பதும் அதை அப்லோட் பண்ணுவதும் அதை மேற்பார்வை செய்வதும் 8 மணி நேர அலுவலக நேரத்தில் அவர்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் போவார்கள். மற்றபடி அவர்கள் ஃப்ரீயா சுத்தி என்ஜாய் பண்ணக்கூடிய. எஸ், இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவில் என்ன வவுனியா வடக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் இருக்கணும். அவர்கள் எங்கே மான் போட்டிருக்கு, எங்கே மர போட்டிருக்கு, எங்கே மர பங்கு வேண்டலாம், எங்கே பாட்டி வைக்கலாம்ன்றதான் அவன் துணிப்பொருளில் அதுவும் உண்டு, அவன் டியூட்டியில் அதுவும் உண்டு.
அப்போ அப்படி இருக்கீங்களே இப்போ ஆசிரியராக போட்டால் கண்டிப்பாக அவர் 7:30க்கு ஸ்கூலுக்கு நிற்கத்தான் வேணும், 7:15க்கு நிற்கத்தான் வேணும். 2 மணி மட்டும் நிற்கணும். அதே நேரம் அவர்கள் பிள்ளைகளுக்குரிய ஹோம்ஒர்க்கில் இருந்து அவருடைய செமினாரில் இருந்து அவர்களுக்கு என்னென்ன செயற்பாடுகள் செய்யணுமோ சகலதும் அவர்கள் ஓயாமல் செய்யத்தான் வேணும். அப்போ இதில் அவர்கள் உடன்பாடு இல்லை. இதற்கு எதிராக தங்களுக்கு எதிராக அரச அதிகாரிகள் அதாவது சரி, ஓகே. குளறுபடிகள் செய்ய உங்களோட பிரச்சனையா இருக்கணும், நான் ஒத்துக்கொள்றோம். உங்களுக்கு பிரச்சனை Oh, தான். yes. ஏன்னா அங்க போனா சம்பளம் அப்படி கிடைக்கும், இங்க பிரச்சனை சம்பளம் இருக்குன்னு கிம்பளம் எல்லாம் வரும். ஆனா அந்த 17ஆம் தேதி ஏன் எடுக்கிறீங்களப்பா? 18 இருக்கு, Yes, 19 நீங்க இருக்கு, 20 20ஆம் தேதிக்கு பிறகு போடுங்களே. எங்கட மக்கள் தான், எங்கட உறவுகள் இறந்தவர்கள், எங்கட உறவுகள் தான் காணாமாக்கப்பட்டவர்கள். நீங்க 20ஆம் தேதிக்கு பிறகு என்னத்தையும் செய்யுங்க. அதே நேரம் அந்த உணவு திருவிழாவில் ஒரு ஆசிரியர் ஒரு ஆள் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன், நேரலையில். அதுக்கு பக்கத்தில் இருப்பவர் வசீகர, அதாவது கடந்த காலத்தில் 2009-10 கால பகுதியில் யாழ் மாவட்டத்தில் ஆர்ட்ஸ் பிரிவில் அவர் ஒரு கலைப்பிரிவில் மாணவ தலைவனாக இருந்த ஒரு ஆள். அவர்கள் இன்றைக்கு என்பிபியோட சேர்ந்து சில செயற்பாடுகளில் ஈடுபடுகினா அவர்களுக்கு உடனே. ஆனால் அவர்களும் இந்த போராட்டத்தில் பின்னி பிணைந்தவர்கள், கடந்த கால போராட்டத்தில் அவர்களும் பின்னி பிணைந்து உறவுகளை உடன் பிறந்தவர்களை எல்லாம் உயர்த்தியாகம் செய்தவர்கள். ஆனால் இவ்வாறு மாறி இருக்கிறார்கள். அது எவ்வகையில் என்றது எனக்கு தெரியல, அது அவையோட தனிப்பட்ட கருத்து. ஆனால் எம்மவர் மினமண்டு வரைக்குள்ள அவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளை வேறு ஒரு நாளைக்கு கொண்டு சென்றிருக்கலாம் என்றதான் என்ற தனிப்பட்ட கருத்து. என்ன நன்றி அண்ணா. நிச்சயம். வணக்கம் அண்ணா. வணக்கம் புலோலி அண்ணா. வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். லங்கா ஃபேஷன் யாராண்டு தெரியல. லங்கா வணக்கம் அண்ணா. லங்கா அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓகே, நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். நீங்க நீங்க பேசுங்க. நீண்ட நேரமா நிக்கிறீங்க. நான் உங்களுக்கு முதல் நான் அருள் அண்ணா கேட்க வாய்க்கப்புல கேட்டுக்கொண்டிருந்தேன் நான். ஆமாம். ஓகே, சரி, நான் கதைக்கலாமா? இல்ல நான் கேட்டுக்கொண்டிருக்கேன் நான். நீங்க கதைங்க. சரி, ஓமாம், நீங்க கதைங்க அண்ணா, நான் கேட்டுக்கேன். நான் கதைக்க வந்த விஷயம் செம்மணியோட தொடர்பான இது. நீங்கள் இப்போ இந்த யூடியூபர்ஸை பற்றி என்னபடியா நான் அதை பற்றி கொஞ்சம் குறிப்பிட்டுட்டு போகலாம்னு கடந்து போகலாம்னு நினைக்கிறேன். கூடுதலானாக்கள் யூடியூபர்ஸ் தமிழில் பேசினமன்ற வந்து அவர்கள் எல்லாரும் வந்து தமிழர்கள்ன்ற அரசியல் நலனை பிரதிநிதிப்படுத்தினம் என்ற அர்த்தம் இல்லை. அப்படி நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த தமிழ் யூடியூபர்ஸ் வந்து அவ என்பிபியை ஆதரிப்பினம், இல்லாட்டா ஆதரிக்கலாம், அரசாங்கத்தை ஆதரிக்கலாம், இல்லாட்டால் பெரும்பான்மை சிங்கள பௌத்த கட்சிகளை வந்து ஆதரிக்கலாம். அது அவைன்ற ஜன உரிமை. ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா, இந்த யூடியூபர்ஸ் வந்து தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படையாக சொல்லினமா இந்த யூடியூப்பினூடாக, அல்லது நான் நடுநிலை என்று காட்டிக்கொண்டு ஒரு அரசியல் நெரட்டிவை வந்து தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு செல்லினமான்றதை வந்து நாங்கள் அவதானிக்க வேண்டிய தேவை வந்து இருக்கு. தொடர்ந்து தமிழர்களுடைய அரசியல் கோரிக்கைகளை சிறுமைப்படுத்தி குறிப்பிட்ட அரசியல்வாதிகளை மட்டும் அவர்கள் தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக அவர்களுடைய செய்திகளை மட்டும் காவிக்கொண்டு மற்ற அரசியல்வாதிகளுடைய செய்திகளை வந்து முழுமையாக மடக்கி அதை பற்றி அவை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வாயில உச்சரிக்கவும் மாட்டினான். சரியா? அவர்கள் நல்ல விஷயங்கள் செய்தால் கூட அதை பற்றி எந்த ஒரு கருத்துக்களோ விமர்சனங்களோ அதுவும் பெறாது. அரசாங்கத்தின் செயல்களை, என்பிபியினுடைய செயல்களை சாஃப்டாக காட்டிக்கொண்டு என்பிபிக்கு இல்லாட்ட என்பிபி சார்ந்த எம்பிக்களுக்கு சாதகமான கருத்துக்களை மட்டும் முன்னிலைப்படுத்தினால் அதை நாங்கள் கட்டாயம் ஆழ்ந்து உற்று நோக்க வேண்டிய தேவை இருக்குது. இவ என்னத்தை இங்கே விதைக்க வரியினம்
ஆம், அது இங்கிலீஷில் வந்து கிரிட்டிக்கலி எக்ஸாமின் என்று சொல்லி சொல்கிறது உங்களுக்கு புரியுமென்று நினைக்கிறேன். நான் என்னத்தை சொல்ல வரேன் சரியான தமிழ் எனக்கு சொல்ல வருது இல்லை இப்போ உடனே. அப்போ இங்கே மனிப்புலேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தா, அவன் முதல்ல வந்து செலக்டிவ் ஃபேக்ட்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மைகளை அரசாங்கம் இதை நல்ல விஷயங்களை செய்யுது என்ற மட்டும் காட்டுறது, பிரச்சனையான விஷயங்களை குறைச்சி காட்டுறது. இங்கேயும் டிக்டாக்ல கொஞ்சம் பேர் வருவினம் சரியோ, அடிக்கடி விழுந்து விழுந்து கீழே கொமெண்ட்ஸும் எழுதுவினம் சரியா. அதே மாதிரி ஃப்ரேமிங் என்று சொல்கிறது, தமிழர்களுக்கான தனி அரசியல் பிரச்சனை இல்லை, எல்லோருக்கும் ஒரே பிரச்சனை என்று தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்பினோம். தமிழற்ற பிரச்சனை என்று காட்ட மாட்டினோம். இலங்கையில் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை என்ற ரீதியில் வந்து இந்த படைப்புகள் போய்கொண்டிருக்கும். தமிழ் மக்களுடைய இந்த குறிப்பிட்ட வரலாறு, மொழி, பொறுப்புக்கூறல் இப்படியான விஷயங்களை மறைச்சு பேசாமல் கடந்து போயினோம் சரியா. அதே மாதிரி எங்களுடைய தமிழ் உரிமை கோரிக்கைகளை இல்லாட்ட எங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை தமிழ் மக்கள் எப்படி எதிர்கொள்ளினோம் இதில் பற்றி எல்லாம் வாய்த்திறக்க மாட்டினோம். பர்சனாலிட்டி பொலிட்டிக்ஸ் என்று பார்க்கல கொள்கை விவாதத்துக்கு பதிலாக தமிழ் அரசியல்வாதிகளை கேலி செய்வினோம், இல்லாட்ட அவன் கட்சிகளை கேலி செய்வினோம். இதனூடாக அவன் என்ன செய்கிறான்னு சொல்லிச்சுன்னா, அந்த அரசியல்வாதி இல்லாட்ட அந்த அரசியல் கட்சியினுடைய அரசியல் கருத்தை வந்து நிராகரிக்க செய்கிற வேலை சரியா. தமிழ் குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் இல்லாட்ட அரசியல் செயல்பாடு எல்லாம் வந்து மோசம், டயஸ்போரா எல்லாம் பிரச்சனை ஒன்று வருவினோம். நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க தெரியும், புலம்பெயர் சமூகம் தான் எங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் இங்கே நல்லா தான் இருக்கிறோம்ன்ற அளவில் வந்து அவைன்ற படைப்புகள் இருக்கும். தமிழ் தேசியம், தமிழ் நேஷனலிசம் எல்லாம் வந்து பழைய அரசியல் வினம். இப்படியான அந்த பொதுமைப்படுத்தல் மூலம் இவன் என்ன செய்கிறான்னு சொல்லிச்சுன்னா, தங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஊடாக தமிழர்களுக்குள்ள வந்து நம்பிக்கையின்மையை வந்து உருவாக்குறது சரியா. அப்போ ஒரே கருத்தை மீண்டும் மீண்டும் வந்து சொல்லிச்சுன்னா அது உண்மை போல தோன்ற தொடங்கும். அப்போ இதனூடாக வந்து அவை ஒரு கருத்து உருவாக்கத்தை வந்து உருவாக்கி கொள்வது, இந்த அரசாங்கம் நல்லது, ஊழலுக்கு எதிராக இதண்டிச்சு, அவனை தூக்கி உள்ளே போட்டாச்சு, இவனை தூக்கி உள்ளே போட்டாச்சு, இதில் தான் காய்ச்சி கொண்டிருப்பின வேண்டிய தமிழர்களுடைய பிரச்சனையை, இந்த செம்மணி பிரச்சனைகளை, மக்கள் காணா போனாக்கள்ன்ற பிரச்சனை, இதெல்லாம் பாதிக்க மாட்டணும் சரியா. ஒன்றை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும், நீங்கள் இப்படியான ஒரு அரசு ஆதரவு இல்லாட்ட பெரும்பான்மை கட்சி ஆதரவு நிலைப்பாட்டில் நின்று கொண்டு இந்த படைப்புகளை படைக்கிறதனூடாக நாங்கள் உங்களை நோக்கி பல கேள்விகளை கேட்க வேண்டியதாக இருக்கு. நீங்கள் சொல்லுகின்ற தகவல்கள் முழுமையானதா, ஆதாரம் என்ன, நீங்கள் அரசாங்கத்திட்ட கேட்குற கேள்விகள் என்ன, தமிழர்களுடைய குறிப்பிட்ட அரசியல் பிரச்சனைகளை ஏன் எவ்வாறு முன்வைக்கிறீர்கள், அதுக்கு பதில் இருக்காது. அதனால இந்த தமிழ் யூடியூபர்ஸ் பேசுகிறார்கள் என்றதுக்காக நாங்கள் அவர்களை நம்பிவிடக்கூடாது. அவர் தமிழில் பேசுகிறார்ன்றதுக்காக அவருடைய அரசியல் கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு செல்லுகிறார்
என்றது இன்னொரு கேள்வி. ஆனால் இது எல்லாத்தையும் இப்படியானவர்களை வந்து ஆதரிக்கிறத வந்து நாங்கள் நிறுத்த வேணும். அவர்களுடைய அரசியல் விமர்சனங்களை அரசியல் ஜெர்னலிசம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நியூட்ரலாக அனலைஸ் போல காட்டுறது எல்லாம் வந்து இது எங்களோட மக்களை இன்னும் படுகொலிக்கில் தள்ளுற ஒரு இதாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியா இருக்குது. இவர்கள் எல்லாத்தையும் நாங்கள் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கு. செம்மணி பற்றி நீங்கள் என்ன பேசுறீர்கள்? காணாமல் போன தமிழாக்களை பற்றி என்ன பேசுறீர்கள்? தமிழர்களுடைய அரசியல் தீர்வு பற்றி என்ன சொல்றீர்கள்? நீங்கள் அரசாங்கத்தை பற்றி நல்ல செய்திகளை மாத்திரம் சொல்லிக்கொண்டு அரசாங்கம் செய்கிற தவறுகளையும் சொல்லுங்க. அதுதான் உண்மையான ஊடகமாக இருக்கும். பல பேர் சொல்கிறது அரசாங்கம் மாறிட்டு அதால் ஏதோ தமிழர்களுடைய பிரச்சனை முடிஞ்சு விட்டுது என்று கூட நம்ப வைக்கக்கூடியதாக நீங்கள் அந்த என்ன இந்த ஜனாதிபதியினுடைய வீடுகளை காட்டி எப்படியானவர், வல்லவர், சிறந்தவர், எளிமையானவர் என்றெல்லாம் எவ்வளோ படைப்புகளை நீங்கள் மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறீர்கள். ஆறாவது நீங்கள் யூடியூபர்ஸ் வந்து பொலிட்டிக்கல் சொல்யூஷனை பற்றியோ இல்லாட்டா தமிழர்களுக்கு நீதி வேணுமெண்டோ, அரசியல் உரிமை வேணுமெண்டோ, மொழி உரிமை வேணுமெண்டோ, பாதுகாப்பான வாழ்வு வேணுமெண்டோ, இல்லாட்டா காணா போன ஆட்களுக்கு பதில் வேணுமெண்டோ, செம்மணிக்கு உண்மை வேணுமெண்டோ கேட்டீங்களா இவ்வளோ நாளில்? ஒன்றை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் எங்களை உங்களுடைய யூடியூப் படைப்புகளால் மனிப்புலேட் செய்ய முடியாது. இந்த அணுகுமுறையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிழைப்பு வேணும் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. நான் வார்த்தையால் சொல்ல வரையில்லை. அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் வேறு தொழிலை பார்த்துட்டு இருங்க. இதை விட நீங்கள் போய் பிச்சை எடுக்கலாம். சரியா? தமிழ் மக்களுடைய இந்த உணர்வுகளை நீங்கள் மதிக்காமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட படைப்புகள் அதை விட நீங்கள் போய் பிச்சை எடுக்கலாம். இது ஒரு விஷயம். நான் முக்கியமாக நான் கதைக்க வந்தது செம்மணி மட்டும் இல்லாமல் செம்மணிக்கு பிறகு தமிழர்களுடைய அடுத்த அரசியல் மனித உரிமை பாதை என்னன்ற கேள்வி பலருக்கு இருக்குது. பலரும் எனக்கு உள்பட்டியில் தகவல் தந்தீங்கள். நேற்று முந்தினால் நான் அதில் பார்க்க முடியாமல் போயிட்டுது. ஸோ அந்த வகையில் வந்து செம்மணிக்கு பிறகு எங்களுடைய அரசியல் மனித உரிமை பாதை என்னன்ற சிந்தனை உங்கள் எல்லார்டையும் இருக்குது, என்ன டைம் இருக்குது. செம்மணி வந்து எங்களுக்கு ஒரு தொடக்கமும் இல்லை, இது ஒரு தொடக்கம் முடிவில்லை. இது சரியா? எங்களுக்கு வந்து நாங்கள் மன்னார் புதகுழி, முல்லைத்தீவு புதகுழியை தோன்றின பொழுது என்ன நடந்ததுன்றதை பார்த்தோம். ஆனால் செம்மணி வந்து இப்போ கொஞ்சம் அதில் படித்த பாடங்களில் இருந்து நாங்கள் ஆக்ரோஷமாக செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது, செய்து கொண்டிருக்கிறோம். அது அங்கே களத்திலையும் தளத்திலையும் புலத்திலையும் அதுக்கான வேலைப்பாடுகளில் பலர் தங்களுடைய குரல்களை கொடுத்து கொண்டிருக்கணும். புதகுழி தோண்டி எடுக்கிற மட்டும் போதாது. இங்கே எங்களுக்கு உண்மை, அடையாளம், விசாரணை, பொறுப்பு கூறல், நீதி என்ற ஒரு முழுமையான ஒரு செயல்முறை வந்து இங்கே வேணுமென்றதை வந்து நாங்கள் இந்த தடவை அதிகமாக நாங்கள் வலியுறுத்தணும். மனித உரிமை என்ற வந்து செம்மணியோட மட்டும் நின்று போகிறதில்லை, அதோட மட்டும் முடிகிறதில்லை. மனித உரிமை விஷயத்தில் வந்து காணாமல் போனவர்களுடைய விஷயங்கள் இருக்குது, அரசியல் கைதி இருக்குது, நில அபகரிப்பு இருக்குது, இராணுவ மயமாக்கல் இருக்குது, நினைவு கூறுற உரிமை இருக்குது. நாங்கள் அது கரும்புலியல் நாளாக இருக்கட்டும் அல்லது மாவீரர் நாளாக இருக்கட்டும், இந்த நினைவு கூறுறதுக்கான உரிமையை நீங்கள் முழுமையாக நீங்கள் கொடுக்குறீங்களா? தமிழ் மக்களுடைய அரசியல் குடிமக்கள் உரிமை இருக்குது, வடக்கு கிழக்கு பொருளாதார சமூக வளர்ச்சி இருக்குது. இவையெல்லாம்
தொடர்ச்சியாக பேசப்பட வேணும். நாங்கள் இப்போ செம்மணியை பேசுகிறோம்ன்றதுக்காக நாங்கள் இந்த மனித உரிமை விடயங்களை நாங்கள் மறந்து போயில்லை. நாங்கள் செம்மணியோட இதையும் நாங்கள் பேசுகிறோம். அதே நேரம் எங்களுடைய அரசியல் கோரிக்கையும் தெளிவாக இருக்கணும். அதில் மாற்று கருத்தில்லை. தமிழ் மக்கள், வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் அவர்களுடைய வரலாற்று வாழ்விடங்களில் அரசியல் சமத்துவம் தேவை. அதிகாரம் உள்ள அதிகார பகிர்வு, எங்களுடைய இனத்துக்கான உரிமை, பாதுகாப்பு, கண்ணியமான வாழ்வு, எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுல எங்களுடைய பங்கு, நீதி, பொறுப்பு கூறல், இதுதான் எங்களுடைய அரசியல் கோரிக்கையா இருக்கு. அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அப்ப நான் முதல் செம்மணி மட்டுமில்லை, அது தொடர்ந்து பொறுப்பு கூறல் வரைக்குமான நீதி என்ற முழு செயல்முறை, நீதி வரைக்குமான முழு செயல்முறையை பற்றி சொன்னேன். மனித உரிமைகளை பற்றி சொன்னேன். எங்களுடைய அரசியல் கோரிக்கையை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமென்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழுது. நான் தொடர்ந்து வலியுறுத்துகிற மாதிரி இந்த மனித உரிமை மீறல்களை நாங்கள் ஆவணப்படுத்துகின்ற ஒரு நிரந்தர அமைப்பை நாங்கள் உருவாக்க வேணும். அன்றைய நாட்களில் 2009 வரையில் நடந்த மனித உரிமை மீறல்களை விடுதலை புலிகள் அமைப்பு ஆவணப்படுத்தி கொண்டிருந்தார்கள். 2009க்கு பிறகு இது யார் செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான நிரந்தர அமைப்பு தமிழர் தரப்பில் இல்லை. அப்போ இதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. ஒன்று, காணாமல் போன குடும்பங்களோட தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். அது இல்லாமல் இருக்குது அல்லது காணாமல் இருக்குது. சட்ட உதவி தேவைப்படுற குடும்பங்களுக்கு நாங்கள் உதவ வேணும். உள்ளூரில் அதே நேரம் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளோட நாங்கள் தொடர்புகளை வைத்து அவர்களோடு தொடர்ந்து அவர்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தை செய்ய வேண்டிய தேவை, அவசியம், கடப்பாடு எங்களுக்கு இருக்கு. எங்களுடைய தமிழ் கட்சிகள் ஒன்று கொண்டு போட்டியிடுறதை காட்டிலும் ஒரு குறைஞ்சபட்ச ஒரு பொது கொள்கையொன்றை இவர்களுக்கு இடையில உருவாக்கணும். இந்த சட்டத்திறனியல், இலங்கை தமிழ் சட்டத்திறனியல் குழு இவர்களை ஒரு குடைக்கு கீழே கொண்டுறதுக்கான செயல்பாடு நடைபெற்றது. அதுக்கு பிறகு எந்த ஒரு செய்திகளும் இல்லை. அப்போ இந்த கட்சிகளை ஒரு பொது கொள்கையில் அவர்களை ஒன்று சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த அரடசின் சேர்ந்த கூட்டங்கள் கூடி அங்கே போய் அனுராவட்ட தங்களுடைய வாக்கு அரசியலுக்கும் வடக்கு கிழக்கில் சிஎம்மாக வர்றதுக்குமான இதெல்லாம் குறைந்தபட்ச பொது கொள்கை இல்லை. சரியா? கதிரையை பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தை விட்டுட்டு இளைஞர்களையும் அரசியல்லையும் சமூக பணிகளையும் அதிகமாக ஈடுபட வைக்கணும். பெண்களாக இருக்கட்டும், குடும்பங்களாக இருக்கட்டும், போரால பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய குரல் அரசியல் செயல்முறையில் இடம்பெறணும். அதே நேரம் தொழில் வாய்ப்பு, கல்வி, பொருளாதார அபிவிருத்தி, நீண்டகால முதலீடு, இதெல்லாம் அங்கே எங்களுடைய களத்தில் நடக்க வேண்டிய பணிகளாக இருக்கு. அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக அவர்கள் மாத்திரம் தனித்து நின்று சாதிக்க முடியாது. அதையும் தாண்டி இங்கே புலத்திலையும் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. அந்த புலத்தில் செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமானது, தனியாக நாங்கள் போராட்டத்தில் கலந்து கொள்கிற மாத்திரம் இல்லை, அதையும் தாண்டி ஒரு நிரந்தரமான ஒரு அட்வொகேசி நெட்வொர்க் கொண்ட ஒரு டிப்ளமசி இல்லாட்டால் லொபி செய்கின்ற ஒரு நெட்வொர்க் கொண்ட நாங்கள் இங்கே உருவாக்க வேண்டிய தேவை, அவசியம் உண்டு. அது சிவில் சமூக கட்டமைப்புகளுக்கும் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய இயங்கிக் கொண்டிருக்கிற கட்டமைப்புகளுக்கும் உண்டு. நாங்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் சரி, அந்தந்த அரச
உத்தியோகத்தர்களையும் சரி மனித உரிமை அமைப்புகளையும் சரி நாங்கள் தொடர்ந்து சந்தித்து அவர்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி எங்களுடைய உறவை வலுப்படுத்தி எங்களுடைய அரசியல் தேவைகளுக்கு அவர்களை பயன்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி தான் யுஎன்னோட பல மொழிகளில் தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், ஜெர்மனாக இருக்கட்டும், பிரெஞ்சு மொழிகளில் நம்பகமான தகவல்களை நாங்கள் உருவாக்கி அதை வழங்க வேண்டிய தேவை இருக்கு. நாங்கள் சமூக ஊடகங்களில் டிக்டாக்காக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், வேறு யூடியூப்பாக இருக்கலாம், எங்களுடைய உணர்ச்சியை மட்டுமல்லாமல் ஃபேக்ட் எவிடன்ஸ் சொல்யூஷன் என்ற வகையில் எங்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய விடயங்களை கொண்டு சென்று பேசணும். நாங்கள் இலங்கையில் செயல்படுகின்ற நம்பத்தகுந்த மனித உரிமை அமைப்புகளும் சமூக அமைப்புகளுக்கு சட்டபூர்வமான ஆதரவை நாங்கள் வெளியில இருந்து வழங்கணும். இங்கே புலம்பெயர் சமூகத்தின் பணத்தை தனியாக அங்கே இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சாரத்துக்கு மட்டும் இல்லாமல் கல்வி, சட்ட உதவி, டாக்குமெண்டேஷன், குடும்ப நலன், இளைஞர்களுடைய வளர்ச்சி இப்படியான விதத்திலையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவை அங்கே இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு தமிழர்களுடைய எங்களுடைய இனத்தினுடைய வரலாற்றையும் அரசியல் உரிமையையும் ஆதாரத்தோடு நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். நாங்கள் கேட்க வேண்டியது வெறும் எங்களுக்கு நீதி வேணுமன்றது மட்டும் இல்லை. அதுக்கு பிறகு எப்படி ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கினால் மீண்டும் இப்படியான அநீதிகள் நடக்காமல் தடுக்க முடியும் என்ற கேள்வியை நாங்கள் கேட்கணும். அதுக்காக நாங்கள் அதிகார பகிர்வாக இருக்கட்டும், சட்டத்திற்கு முன் சமத்துவமாக இருக்கட்டும், சுயாதீன நீதித்துறையாக இருக்கட்டும், தமிழ் மக்களுக்கான அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பாக இருக்கட்டும், எங்களுடைய மொழி கலாச்சார உரிமையாக இருக்கட்டும், பாதுகாப்பு படைகளுடைய ஜனநாயக கட்டுப்பாடாக இருக்கட்டும், அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம் பொறுப்பு கூறல் விடயமாக இருக்கட்டும், காணாமல் போனவருடைய பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான நீதியாக இருக்கட்டும், இந்த விடயங்கள் எல்லாத்திலையும் நாங்கள் தெளிவான அரசியல் முன்மொழிவுகளை வைக்க வேண்டும். ஒரு குரல்ல, அது புலமாக இருக்கட்டும், களமாக இருக்கட்டும், ஒரு குரலாக இருக்கட்டும். அப்ப ஒரு புதகுழியை தூண்டி எலும்புகளை எடுத்தால் மட்டும் எங்களுக்கான நீதி இல்லாட்டால் எங்களுக்கான தீர்வு கிடைக்காது. அதில் கூட அது யார், இது யார் செய்தது, அந்த குடும்பங்களுக்கான பதில் வேண்டும், உண்மை வழி வர வேணும், பொறுப்பு குரல் வேணும். அதுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். இப்படி மீண்டும் ஒரு செம்மணி உருவாகாத வகையில் இலங்கை என்ன பொறுப்பு கூறலை, என்ன பதிலை தமிழ் மக்களுக்கு கொடுக்குதுன்றதை நாங்கள் சர்வதேசத்தினூடாக கேட்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இவைதான் எங்களுடைய அடுத்த அரசியல் போராட்டமாக இருக்கும். நாங்கள் வெளிநாட்டில் இருந்தால் சர்வதேச அரசியலில் குரல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பலர் யூஎன்ல, ஐக்கிய நாடுகள் சபையில், அதே நேரம் ஐக்கிய ராச்சியம் பாராளுமன்றத்தில், கனடாவில், இப்படி பல பாராளுமன்றங்களில் குரல்கள் ஒலிக்குது. அது இன்னும் காத்திரமாக செயல்பட வேண்டிய தேவை இருக்கு. அந்த நாடுகளுடைய அரசாங்கங்கள்ட்ட நாங்கள் கேள்விகள் கேட்க வேணும். நாங்கள் கடந்த காலத்தை நாங்கள் மறந்து விடையில்லை. எங்களுக்கு தேவையானது உண்மை, நீதி, அரசியல் உரிமை, கண்ணியமான எதிர்காலம். இந்த நான்கையும் இணைத்துத்தான் எங்களுடைய அடுத்த பயணம் இருக்க வேணும். நன்றி. சங்கரண்ணன் வணக்கம், அருண்ராஜன் வணக்கம், ஆதியன் வணக்கம். இன்றைக்கு நடந்த ஒரு ஏர்லியா நடந்த விஷயத்தை பற்றி ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். இந்த இதுல கதைக்க முதல் இந்த செம்மணியை பற்றி தான், அந்த இராணுவ அதிகாரியை பற்றி கொஞ்சம்
இப்போ கதைச்சு அவ்வளோ கேட்டா நீங்கள் கேளுங்க. ஓகே சங்கரண்ணா வணக்கம் வாங்க பேசுங்க. எனக்கு இந்த இந்த யூடியூபர்ஸ வளர்க்குறாக்கள் யாருன்னு சொல்லுங்க. இல்ல என்னண்டா யூடியூபரை மட்டும் பதிலோட வர மாட்டீங்களா? இல்ல அத ஒண்ணு வெயிட் பண்ணுங்களேன். என்னண்டா நாங்க சிங்கள மக்களையோ சிங்கள அரசாங்கத்தை நாங்க குறை சொல்லக்கூடாது. என்னண்டா இந்த யூடியூபர்ஸ் இப்ப உங்களுக்கு தமிழ் தானே, நாங்கெல்லாம் தமிழர்கள், எங்களுக்கு மடைமாற்றம் செய்கிற ஆக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தான். ஏன்னா உங்களுக்கு சிங்களம் தெரியாது. ஒரு சிங்களம் வந்து உங்களை சிங்களத்தில் கதைச்சி உங்களை மடமாற்றம் செய்யலை. உங்களை ஒரு தமிழன் தான் உங்களை மடமாற்றம் செய்யலாம். அவன் எப்படி மடை மாற்றம் செய்கிறான்டா எங்களை போராட்டங்களை எங்களை இதுகள் எல்லாத்தையுமே மடை மாற்றி அப்போ வேறு வேறு என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே எங்களை கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த யூடியூபர்ஸை யார் சப்ஸ்கிரைப் பண்ணி யார் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பீட்டளவில் இந்த வெளிநாடுகளில் வாழ்கிற மக்கள் தான் கூடுதலாக இந்த யூடியூபர்ஸை பார்க்குறாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நெட் கார்டெல்லாம் கடும் விலை. நார்மலாக ஒரு 900-1000 ரூபா வேணும் நெட் கார்டு. ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் பேக்கேஜாக பாருங்க. அங்கே எல்லாருமே நெட் ஓப்பன் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. தொடர்ச்சியாக நாங்கள் ஆன்லைனில் நெட் பாவிக்கிற சரியான குறைவு. அடுத்த இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் வீடுகளில் வந்து 2 டிவி இருக்கும். 2 டிவியில் ஒன்றில் சிசிடிவி கேமரா கடையில் இது இருக்கும், இன்னொன்றில் இங்கே லைசன்ஸ் எடுக்க மாட்டாங்க டிவிக்கெல்லாம். ஏன்னா அது லைசன்ஸ் காசு கூடன்னு போட்டு லைசன்ஸ் எடுக்கிறதில்ல. ஸ்மார்ட் டிவியில் வந்து இந்த யூடியூபர்ஸையும் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் படங்களும் தான். அப்போ யார் நாங்கள் யூடியூப்பை கூட வளர்க்குறோம்னா வெளிநாடுகளில் இருக்கிற மக்கள் தான். அப்போ அவங்களுக்கு அது வருமானம் உண்டு. அங்கே இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்கே கிருஷ்ணா பற்றி எவ்வளோ எல்லாம் வந்து எப்படி மக்கள் மத்தியில் அவர் ஊடுருவி எவ்வளோ காசு எடுத்து எவ்வளோ பிரச்சனையெல்லாம் வந்து அது வெளியில் தெரிஞ்ச விஷயம். எத்தனையோ யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாமே இதெல்லாம் ஒரு வியாபார தந்திரமாக எங்களை மக்கள் மத்தியில் பார்த்து ஊடுருவி இதன்றாங்க. அப்போ நாங்கள் பார்த்து போட்டு நாங்கள் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு எல்லா ஊக்கத்தொகையும் கொடுத்து எல்லாம் செய்ய நடக்குது. அவங்க அந்த வழியில் தான் எங்களை கொண்டு போவாங்க. அப்போ நாங்கள் இதுகளை தான் நம்ம கவனிக்கணும். அதாவது நாங்கள் தான் நான் அந்த யூடியூப்பை பார்க்குறதே இல்லை. ஏன்னா எனக்கு தேவையும் இல்லை. நான் இந்த ஃபேஸ்புக் அதை செய்தி இது மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஏன்னா யூடியூப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூடியூப் செய்தி இந்த ஒவ்வொரு யூடியூப்பையும் போடக்குள்ள அவர் சொல்கிற வசனம் இதை நீங்கள் பார்க்குற நீங்கள் இது வரைக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அப்போ தான் தொடர்ந்து இந்த வீடியோ பார்ப்பீங்கன்ற. ஆனால் நான் உண்ட வீடியோ பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணல, சும்மா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு பக்கத்தில் வருது பார்த்துட்டு விடுறேன். ஆனால் அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லியே அந்த வீடியோவுக்குள்ளே வராங்க. அப்போ யூடியூப்புக்குள்ளால் அவங்களுக்கு வருமானம் வருது, எங்களை மடைமாற்றம் செய்கிறாங்க. நாங்கள் தான் அதில் முட்டாளாக போய் கொண்டிருக்கோம். யூடியூப்பை தான் நம்ம மெயினாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொண்டிருக்கோம். நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறாங்களா பார்த்தீங்கன்னா எல்லாரும் நான் நிறைய வீடுகளுக்கு போயிருக்கேன். எல்லாரை விட்டையும் யூடியூப் தான் இப்படியே செய்தியாக பார்க்குறாங்க. அப்போ அவங்களில் குற்றம் சொல்கிறதா பார்க்குற எங்களில் குற்றம் சொல்கிறதா எதை நாங்கள் எடுக்கணுமன்றதை நாங்கள் தான் தீர்மானிக்கணும். எதுக்குள்ளே நாங்கள் நிற்கணுமன்றதை நாங்கள் தான் தீர்மானிக்கணும். அவங்க எங்களுக்கு திணிச்சா கூட அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது யூடியூபர் சம்பந்தமான என்ற கருத்து கதைங்க. இல்லை நல்ல விஷயம் சங்கரண்ணா நீங்கள் சொன்னது. ஆனால் என்ன இந்த புலம்பெயர்ந்த மக்கள் என்னத்துக்காண்டி அவர்களை பார்க்குற காரணம்னு சொன்னால் எங்கள்கிட்ட தமிழ் பொடியர்கள் அவங்க ஏதோ ஒரு முன்னேற்றம் அடையட்டும் அப்படின்ற ஒரு காரணம் உண்டு. மற்றது இதில் வந்து அதுக்கு பிறகு தான் இவங்களை இப்படி கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு பிறகு தான் எங்களுக்கு எதிராக திரும்புறாங்க. அதுதான் உண்மையான கருத்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அவர்கள் முன்னேறி வரும் வரைக்கும் அதிகமான தமிழ் மக்களின் பார்வையை கவரும் வரைக்கும் அங்க தேசியம் வருது, மக்களுக்கான சிந்தனை வருது, மக்கள் அன்றாடம் பட கஷ்டங்கள் வருது. அதை பார்க்கணுமென்றதுக்காண்டியே சப்ஸ்கிரைப் பண்ணி மேலோங்கி விட்ட உடனே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் இந்த உணவு திருவிழாவை பற்றி போடுறாருன்னு சொன்னால் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மக்கள் நிச்சயமா அதை விரும்புவாருன்னு நினைக்கிறீங்களா? அவைக்கு செம்மணி நியூஸ் தான் தேவை. ஆனால் அவனுக்கு நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிடைக்கிறத விட அங்கால வந்து பெரிய பேமெண்ட் கிடைக்குது. வாயாலேயே ஒத்துக்கொண்டுட்டார் அருண்மயன் ஃபோன் பண்ணி கேட்டு. அப்ப அங்கால வந்து பெரிய பேமெண்ட், அந்த பெரிய பேமெண்ட் கிடைக்கல உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அவன் போய் கொண்டு இருக்கான். நாங்கள வர விளம்பரப்படுத்துறோம், எங்களுக்கான செய்திகள் வரும். ஆனா வளர்ந்த உடனே அவர்கள் மற்ற பக்கம் சாகிறாரு. தான் உண்மை. நானும் கதைக்கலாமா? வணக்கம் வணக்கம் வாங்குவோம். நன்றி. இப்பதான் எல்லாருக்கும் பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. நான் ஒரு 4 நாள் முதல் காய்ச்ச விஷயங்கள் எல்லாம் நீங்க கடைசியில வந்து அந்த புள்ளியிலே நிக்கிறீங்க.
அதுபோல் தான் இப்போ நீங்கள் யூடியூப் சங்கரனே அவர வாயால் கேள்வி கேட்டதுக்கெல்லாம் தானே பதிலை சொல்லிட்டு வடிவாளாக விளக்கம் தந்துட்டு போனார். அப்படி இருக்கையில் இப்போ இந்த நேரத்தில் மடமாற்றி நாங்கள் வந்து சந்தோஷமாக மகிழ்வாக இங்கே இருக்கிறோம், நாங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணுறோம், எங்களுக்கு என்ற போராட்டம் அப்படின்ற எல்லாம் மடமாற்றுகிற தன்மை இருக்குதானே. இதை நீங்கள் ஒத்துக்கொண்டபடியா இப்போ உங்களுக்கு விளங்கணும். இதே இதைத்தான் இப்போ நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த பிகேன்றவர் வந்து எனக்கு வந்து சொந்தமே இல்லை, எதிராளி இல்லை, பகைவனும் இல்லை. தேசிய ரீதி என்று வரக்குள்ள தேசிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்குள்ள அங்கே வந்து களியாட்டம் வச்சு சந்தோஷமாக ஆடிப்பாடி கொண்டதெல்லாம் தமிழ் தேசியத்துக்கு, தமிழ் மக்களுக்கு, மாவீரர்களுக்கு எதிரான ஒரு பாரிய ஒரு அவலம் என்று தான் நான் சொல்ல வருவேன். இதை வந்து ரீஜா பாஸ்கரன் நடத்தியிருந்தார். அதை இப்போ அதை மேற்கோள் காட்டி ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஜேவிபி நடத்த போகுது. இப்போ இந்த 16 ஃபைனல் எல்லாம் நடக்குது. இப்போ இதே வந்து நாங்கள் முறியடிக்கிறோம்டா ஒட்டுமொத்தம் தேசியம் சார்ந்த பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து இந்த 3 தினத்தையும் செம்மணி, அதாவது தமிழின படுகொலையின் அதி உச்சிய ஒரு இனப்படுகொலை நாளாக பிரகடனப்படுத்தி போட்டு இணைந்து வடகிழக்கு இணைந்து நடத்தி போட்டு அதை வந்து ஒரு துக்க தினமாக அனுஷ்டிக்கலாம். இதை வழியாக செய்யலாம். இன்றைய தினம் வந்து செஞ்சோலை தாக்குதல் தினமாக இருக்குது. இதை வழியாக மக்களுக்கு வழியாக விளங்கப்படுத்திருக்கலாம். இதை விட்டுட்டு இப்போ விளங்கிட்டீங்களா? இப்போ விளங்கினது தானே. இப்போ வந்து ஒரு தேசியம் சார்ந்து நடந்த ரீச்சா வந்து மக்களில் பற்று கொண்டவர், மக்களில் ஆர்வம் கொண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்? அவ்வளோ என்ன நடந்து கொண்டிருக்கு? இப்போ அதுக்கு முன்னுரிமை கொடுத்து தன்னை வியாபார நிலையத்தில் நடந்த அந்த சம்பவத்தை நிறுத்தி அதை மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒட்டுமொத்த வடகிழக்கு மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சிந்தனையை மனசில் ஏற்படுத்தியிருக்கலாம். அதை செய்யாமல் தன்னை இதுகளுக்காக தன்னை பிஸ்னஸ்கள் முன்னேற்றத்துக்காகவும் இப்படியான ஒரு கேவலமான வேலையை செஞ்சு இப்போ நீங்களே புரிஞ்சு கொண்டு அந்த புள்ளிக்குள்ளே வாருங்க. இதே மாதிரி தான் நான் சுமந்திரனுக்கு அடிக்கக்குள்ள இப்போ எல்லாரும் வந்து அந்த சுமந்திரன் புள்ளிலாம் நிற்கிறீங்க. காரணம் துரோகத்திலையும் எங்களுக்கு நாங்கள் செய்கிற வேலையை லொஃபியை டிப்ளமேசியெல்லாம் மடமாற்றி கொண்டு போகிறது இந்த சுமந்திரன் செயலாக தான் இருக்கு. இதை புரிஞ்சு கொண்டா நல்லம், புரிஞ்சவங்க புத்திசாலி. ஓகே, நன்றி. இதில் என்னென்று சொல்லி சொன்னால் சங்கர் கேட்ட நல்ல ஒரு கேள்வி. இந்த யூடியூப்பர்ஸ் அவைக்கு எப்படி பணம் கிடைக்குதா என்ன இதுன்றது எனக்கு தெரிஞ்ச வரையில் வந்து யாழ் பல்கலைக்கழகம் இது சார்ந்து 2024 ஸ்ரீலங்கன் பிரசிடென்டல் கேம்பெயினில் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுன்ற இதை பற்றி ஒரு ஆய்வு ஒன்று நடத்தினது. ஆனால் அதுன்ற ரிசல்ட் வந்து வந்ததா இல்லாட்டால் என்ன ரிசல்ட்டுன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஆய்வு நடந்தது எனக்கு தெரியும். இல்லை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 5 வகை இருக்குது. இல்லை இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸு வந்து பணம் பெறுறதுக்கான சாத்திய வகைகள். ஒன்று வந்து டைரக்ட் பேமெண்ட். ஒரு அரசியல் கட்சி இல்லாட்ட வேட்பாளர் வந்து அல்லது அவன் கேம்பெயின் டீம் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு ஒரு போஸ்ட்டுக்கு இல்லாட்ட ஒரு வீடியோவுக்கு வந்து பணம் கொடுக்குற விளையாட்டு. இதெல்லாம் என்பிபி வந்து செய்தது. சரியா? தனியாக சிங்கள பகுதியில் மாத்திரம் இல்லை. 2வது வந்து அட்வர்டைசிங் அண்ட் ப்ரொடக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ். இந்த சோஷியல் மீடியா, வீடியோ ப்ரொடக்ஷன், கான்டென்ட் க்ரியேஷன், இந்த வேலைகளுக்கு வந்து ஒப்பந்தம் செய்து தனியார் நிறுவனங்கள் வந்து கொழும்புலையும் யாழ்ப்பாணத்துல எல்லாம் வேலை செய்த சம்பவங்கள் இருக்குது. அதே மாதிரி பெய்ட் பொலிட்டிக்கல் அட்வர்டைசிங் என்று சொல்கிற ஃபேஸ்புக், யூடியூப் இப்படியான பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு கேம்பெயினுக்கு வந்து அட்டுக்கு வந்து பணம் செலவிடலாம். நீங்கள் கூட ஃபேஸ்புக்கில் வந்து செய்ய முடியும் இது. சரியா? ஒரு கிழமைக்கு இந்த இது வந்து ஆட்டில் ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கும். சரியா? அப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 தேர்தலில் என்பிபி உட்பட ஒரு சில முக்கிய வேட்பாளர்கள்ன்ற சோஷியல் மீடியா கேம்பெயின் வந்து சில கண்காணிக்கப்பட்டிருந்தது தேர்தல் திணைக்களத்தாலே. சரியா? 4வது வந்து இன்டிரெக்ட் சப்போர்ட். இதில் தான் கூடுதலாக எங்கடையாக்கள் வாங்கி கொண்டு ஒவ்வொரு கதைகளை சொல்லி
கான்டென்ட் க்ரியேட் பண்ணி இந்த விளையாட்டுகள் விடுறது. சரியா? நேரடியாக சொல்ல மாட்டேனோம், ஆனால் இன்டெரக்டாக அவர் வல்லவர் நல்லவர், இந்த விளையாட்டுகளை வந்து இதுன்றதும் வயலுக்குள்ள விழுகிறதும் புல் முளைச்சக்குள்ள நெல் தூவுறதும் தலைக்கு துண்டை கட்டி கொண்டு பிளாவில் கல் குடிக்கிறது, இந்த விளையாட்டு எல்லாம் நடக்கிறது இந்த இன்டெரக்ட் சப்போர்ட்டில் நடக்கும். அதே மாதிரி இவைக்கு இந்த வியூவர்ஸ் கூடுற பொழுது ஆர்டினரி யூடியூப் இன்கம், இது நேரடியாக அரசியல் கட்சியில் இருந்து வர்ற பணம் இல்லை, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதால இல்லைட மெம்பர்ஷிப்பு கூட இல்லைட ஸ்பான்சர்ஷிப்பு கூடாக வர்ற இது. இதை நீங்கள் அந்த பொலிட்டிக்கல் பேமெண்ட்டோடு சேர்த்து நீங்கள் இதை குழப்பக்கூடாது. அப்போ தரவணையும் சரி, அது உங்களோட அதையும் எடுத்து சொல்லுங்க. ஒரு தரவு சொல்ல போறீங்க, சொல்லுங்க. அதாவது ஒட்டுமொத்த நீங்களும் தான் அதில் ஒட்டுமொத்த புலம்பெயர்ந்த மக்களும் சேர்ந்து அந்த எங்களோட மக்களுக்கு ஒரு பொங்கல் நிகழ்வை ஒரு அந்த கஷ்டமான சூழ்நிலையில் கொரோனா காலியல் பீரியடில் அதை மக்கள் அந்த தைத்திருநாளை வர கொண்டாடணும், ஒரு தமிழர்கள திருவிழாண்டு அதை ஒரு கஷ்டம் இல்லாமல் செய்யணுமெண்டு ஒட்டுமொத்த புலம்பெயர்களும் காசு அறவிட்டு ஈவன் கீழே நிற்கிறாங்க காசு அனுப்பினத்தில். அதில் நீங்களும் ஒரு ஆள் அப்படி அனுப்பினதுல பொங்கல் பானை வாங்கி அதையும் காட்டி சொல்லுங்க. அதை விடுங்க. அப்ப இதுல இந்த தமிழ் யூடியூபர்ஸ் பணம் வாங்குகிறார்கள் என்று நான் ஆதாரம் இல்லாம நான் சொல்ல இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை வந்து நாங்கள் கேட்கணும். உங்களோட இந்த பொலிட்டிக்கல் கான்டென்ட்டுக்கு யார் பணம் தரீனம்? சரியா? ஒரு யூடியூப்பர் ஒரு கட்சியை ஆதரிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அது அவற்ற உரிமை. ஆனால் அவர் ஒரு பெய்ட் ப்ரமோஷன் செய்கிறாரா, கேம்பெயினில் ஒரு பகுதியாக வேலை செய்கிறாரா, அல்லது அவருக்கு ஃபினான்ஷியல் இல்லாட்ட வேறு ஏதாவது சப்போர்ட் கிடைக்குதா? நீ எனக்கு இதை செய்தால் நான் எம்பியாக வந்தாலோ இல்லாட்டால் உனக்கு என்ன சட்ட சிக்கல்கள் வந்தாலோ அதுக்கு நான் பாதுகாப்பு தருவேன், அப்படி இப்படி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கலாம். சரியா? அப்படி என்று சொல்லிச்சுன்னா அதை மக்கள்கிட்ட வந்து அதை வெளிப்படையாக சொல்லணும். நாங்கள் கேட்குற வந்து இங்கே சென்சர்ஷிப் இல்லை, நாங்கள் கேட்குறது டிரான்ஸ்பெரன்சி. சரியா? அப்போ நான் சொல்லக்கூடிய என்னென்று சொல்லிச்சுனால், யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. இந்த யூடியூப் இந்த சோஷியல் மீடியா இதுகளில் வந்து கண்மூடித்தனமாக அவங்க சொல்கிறத நம்பாதீங்க. அது என்பிபி கட்சியாக இருந்தா என்ன இல்லைட்ட வேறு கட்சியாக என்ன இருந்தா என்ன, கேளுங்க இதுக்கான ஆதாரம் என்ன, இந்த தகவலின் சோர்ஸ் என்ன, இதுக்கு பின்னால் ஏதாவது ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் இருக்குதா, நீ உண்மையான சொல்றியா அல்லது ஒரு பக்கத்தை மட்டும் காட்டுறியா, இல்லை எங்களோட வாக்கையும் எங்களோட சிந்தனையும் நீ விற்கிறியா? இந்த கேள்வியில் வைக்கணும் வைக்க முன்னால். இதைத்தான் நான் சொல்லக்கூடியது. எஸ்பி வாங்க இப்போ உங்களோட கேள்விக்கு. ஓகே, இதில் என்னன்னு சொன்னா இதில் அந்த அந்த செம்மணிக்கு வந்து அந்த கிருசாந்திட்ட இதுக்கு வந்து இது பண்ண என்ன பேர் அவருக்கு சோமரட்ன ராஜபக்ச, அவரை பற்றி இப்போ இந்த இதில் வந்து ஒரு அண்ணா வந்து கதைச்சவர் ஏகே குணாவன்னு சொல்லி அவரை பற்றி அவர் ஒரு நல்ல அப்படி இப்படிலாம் கணக்கு கதைக்கிறார். அது வந்து எங்களை ஏற்கக்கூடியது அல்லாம கிடக்குது. அதை ஏன் அவர் அப்படி கதைக்கிறாருன்னு சொன்னா, ஏன்னு சொன்னா அவரும் அதுக்குள்ள இருந்து எங்கள்கிட்ட மக்களுக்கு சரியான துன்பங்களை கொடுத்த ஆக்கள். அது அவர் கதைக்கிறது என்னதுக்காண்டி அவரும் சொல்றதான் விடுதலை புலிகள்ல இருந்தனால் அவரோட தான் ஜெயிலுக்குள்ள இருந்தது, அவரை வந்து நாங்கள் பாதுகாப்போம் மாதிரி எல்லாம் சொல்றேன். இதை பற்றி உங்களோட கருத்து நீங்க கேட்டுக்கொண்டு தான் அதை பற்றி கருத்து தெளிவாக சொல்லுங்க. அந்த நான் நினைக்கிறேன் கிருஷாந்தி படுகொலையில் அந்த சோமரட்ன ராஜபக்ஷ
அவர் வந்து சொன்ன என்னன்னு சொல்லி சொன்னால் 1998 98 காலப்பகுதியில் செம்மணியில் அவர் நூற்றுக்கணக்கான உடல்களை புதைச்சிருக்கிறதா தெரிவித்தார். 99 வந்து நீதிமன்ற அதிகாரிகளை அந்த புதவுளி இடங்களுக்கு கூட்டி கொண்டு போய் அந்த நேரம் வந்து 15 உடல்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டது. இது வந்து 94 96 பகுதியில் வந்து காணாமல் போன ஆக்களோட வந்து தொடர்பு படுத்தப்பட்ட விஷயம். 2025 அந்த 15 உடல்ல வந்து 2 உடல்கள் வந்து அடையாளம் காணப்பட்டது. 15ல் 2 உடல் தான் அடையாளம் காணப்பட்டது, இன்னார்ன்றது. 2025 திரும்ப மீளவும் இந்த விடயம் மேசைக்கு வந்தது. தான் சர்வதேச விசாரணையில் சாட்சியம் அளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதா சொன்னார். அவர் வந்து இருக்கக்கூடிய ஒரு சாட்சி 98 99 காலப்பகுதியில் அவர் சொன்னது, நீதிமன்றத்தில் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அவர் காட்டின அந்த லொக்கேஷன், அவர் குறிப்பிட்ட அந்த நபர்கள் அதிகாரிகள், அவர் கூறிய சம்பவங்கள டாட்டா அண்ட் லொக்கேஷன், இதுதான் அவருடைய ஆதாரம், சாட்சியம் கொண்டு வைங்களேன். இது ஒரு சட்ட ரீதியான ஒரு விட்னஸ் ஸ்டேட்மெண்ட். அவர் ஆரம்பத்தில் கொடுத்த பழைய வாக்குமூலத்தையும் அவருக்கு மரணனை கொடுத்தா பிறகு தற்போதைய வாக்குமூலத்தையும் நாங்கள் ஒப்பிட வேண்டிய தேவை இருக்குது. அதில் என்ன மாறி இருக்குது, எது தொடர்ந்து ஒரே மாதிரியாக இருக்குது, புதிய தகவல் என்னன்றது வந்து ஆராய வேண்டியது ஒன்று. அவர் மரண தண்டனைக்கு முதல் அவர் என்ன வாக்குமூலம் கொடுத்தாருன்றது வந்து வெளிவரையில். சரியா? மரண தண்டனைக்கு பிறகுதான் செம்மணி படுகொலையும் 500க்கு மேலே இது இருக்குது, நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று சொல்லி சொன்னார். அப்போ இதை வந்து நாங்கள் எங்களுக்கான ஒரு அரசியல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. அவர் கூறின தகவலை வந்து ஒரு முக்கியமான விட்னஸ் எவிடன்ஸாக வந்து நாங்கள் பாதுகாக்கலாம். அவர் 99 காட்டின அந்த இடம் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு 550 560 மனித எலும்புக்கூடுகளும் எச்சங்களும் இதன்று இருக்குது. இப்போ அதை நிறுத்த போகிறதாக இப்போ ஒரு கதை ஒன்று வந்திருக்குது. MP ஸ்ரீதரன் வந்து அதை ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இதையும் தாண்டி அவர் சர்வதேச விசாரணைக்கு தான் முகம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்றையும் சொல்லி இருக்கிறார். அப்படி என்று சொல்லி சொன்னால் அவர்கிட்ட இன்னும் என்ன தகவல்கள் இருக்குதுன்றது ஒரு விடயம். ரெண்டாவது, அவருடைய முழுமையான வாக்கு மூலம் மீண்டும் சட்ட ரீதியாக பதிவு செய்யப்படுமான்றது இன்னொரு கேள்வி. அவர் குறிப்பிட்ட மற்ற இடங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள உட்படுத்தப்படுமான்றது ஒரு கேள்வி இருக்கு. அவர் கூறுகின்ற தகவல்களும் இந்த எவிடன்ஸோட ஒப்பிடப்படுமான்றது ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இப்படியெல்லாம் இருக்கையில் நாங்கள் அவரை வந்து கண்மூடித்தனமாக நம்பணுமன்றதை வந்து நான் இருக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. ஆனால் அதுக்காக வந்து அவரை நிராகரிக்க சொல்லவும் இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு ஆள் தான் எங்களுக்கு இருக்கிற சாட்சி, அதில் மாற்று கருத்து இல்லை. சரியா? அவர் இருக்கக்கூடிய சாட்சி. அவர் குமார் பொன்னம்பலத்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு அவரை எல்லாரும் கைவிட்ட நேரத்தில், அவருக்கான சிங்கள சட்டத்தரணிகள் கூட வர்றதுக்கு தயாராக இருக்காத நேரத்தில் அவர் குமார் பொன்னம்பலத்துக்கு கடிதம் எழுதுகிறார். குமார் பொன்னம்பலம் தான் வந்து இந்த விஷயத்தை வந்து உடைக்கிறார். உடைச்சு
அதில் அதில் சம்மந்தப்பட்ட ஆக்களுக்கு மரண தண்டனை நடக்குது. குமார் பொன்னம்பலம் கொலை செய்யப்படுறார். இவர்கள் எல்லாரும் நிராதிபதிகளாக வெளியில் வரியினம். இப்போ அதிகாரங்களில் அரசு அதிகாரிகளாக இருக்கணும். இவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார். ஆனால் இலங்கை அரசினுடைய இலங்கை நீதியில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதால் சர்வதேச விசாரணைக்கு தன்னை உட்படுத்த சொல்கிறார். சரியா? இதுதான் இருக்கக்கூடிய அந்த நிறவு. அதுக்காக அவரை தூக்கி நாங்கள் தலையில் வைக்கணுமென்ற தேவை இல்லை. சரியா? அவற்றை விடயத்தை கண்மூடித்தனமாக நம்பி அவர்தான் எல்லாம் என்ற இது இல்லை. ஆனால் ஒரு சிலர் சொன்னது அவரை பாதுகாக்கணும், இவங்கள் தொடர்ந்து விட்டால் இவரை ஏதோ ஒரு வகையில் கொலை முயற்சி நடக்கலாம். அவர் இருக்கிறதால சில விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவருடைய வாக்குமூலத்தினூடாக சட்ட ரீதியாக பதிவு செய்யப்படுமாக இருந்தால் பல உண்மைகள் வெளிவர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது என்று சொல்லப்பட்டது. ஆனால் சில விஷயங்களை நாங்கள் சட்ட ரீதியாக பார்க்கணுமே ஒழிய அவர் ஒரு விட்னஸ்ன்ற குரல் மட்டுமில்லாமல் அந்த குரலை ஆதாரத்தோட இணைச்சி நீதிக்கான சாட்சியாக மாற்ற வேணுமே ஒழிய அதுக்காக நாங்கள் ஏதோ நான் சொல்ல வர்ற உங்களுக்கு விளங்குமென்று நினைக்கிறேன். இதுல இன்னும் ஒரு விஷயம் சொன்னவர் பப்பாசி மரத்துல தூக்கி உயர்த்தி வச்சு நாங்கள் பார்க்கறத அதை நான் ஏற்றுக்கொள்ள இல்லை. சரியான தப்பு. மற்றது இன்னும் ஒன்று சொன்னார் புலோடியன்னா என்னன்னு சொன்னார், அவர் ஒரு இராணுவம், ஆனா அவர் ஒரு நல்லவர், அவரை மாதிரி இராணுவம் நல்லவர்களா இருக்கிறார் என்று கூட அப்படியும் ஒரு பதிவை சொன்னவர். அப்படி இருந்திருந்தா ஏன் எங்களுக்கு இந்த முள்ளிவாய்க்கால் எவ்வளவு அழிவு வந்திருக்கு? இங்க வாங்க, அவங்க இனப்படுகொலை செய்யறதுக்கு கூலிக்கு அமர்த்தப்பட்ட அண்ணா குறுக்காவாருன்னு ஒரு தெளிவுண்டுக்காண்டி, அதாவது எஸ்பி உங்கள்ட்ட கேட்க வந்த விஷயம் என்று சொன்னா, இதுல ஏழியா பேசினவர் நாங்கள் அன்றைக்கு ராகவின் தளத்துல நிக்கையும் பேசப்பட்டது. அப்புறம் நேற்றோ 2 டேஸுக்கு முதல் இங்கேயும் நீங்களும் இருந்த நீங்கள், அதாவது அவர் கூட அந்த ஜெயில பயணிச்சதாகவும் இந்த ராஜபக்சன்றவர் பாவம் என்றும் அவர் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சாட்சி என்றும் அவருக்காண்டி நாங்கள் ஒரு போராடணும் என்ற மாதிரியான ஒரு எண்ணக்கருவோட அது சொன்னது எனக்கு தவறாப்படையில. ஒருக்கா 2 தடவை சொல்லியிருந்தால் பரவாயில்ல. அவர் அழுத்தி ஒரு கிட்டத்தட்ட 10 தடவைகள் ஒவ்வொரு தடவை சொல்றது இவரே ஏற்கனவே கேள்வி அந்த தளத்துல கேள்வி கேட்க வச்சுட்டு அப்புறம் இந்த தளத்திலே எஸ்பிஎஸ் இதை ஸ்டார்ட் பண்ணார். நான் கவனிக்கல. அப்ப நான் சொன்னது என்னன்னு சொன்னால், அவர் குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கலாம் அல்லது குற்றவாளியா இருக்கலாம். எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆக்கப்பட்டிருந்தால் தெரியாது, ஆகியிருந்தாலும் தெரியாது. அப்ப அவர்கிட்ட பேரை அடிக்கடி உச்சரிச்சு சொல்றது உச்சரிக்கிறவருக்கும் தவறு, இந்த தளத்துக்கும் தவறுன்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் நடந்த ஃபைட். அந்த 98ஆம் ஆண்டு காலப்பகுதியில நினைக்கிறேன் சந்திரிகா தான் ஜனாதிபதியா இருந்தா. அப்ப அந்த உயர் நீதிமன்றத்துல அந்த வழக்கு விசாரணைக்கு போய் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருந்தால் அப்ப அந்த டைம்ல கிருஷாந்தி வழக்குல நீதி ஒன்று கிடைச்சிருந்ததோட ஏன் அந்த காலத்திலேயே அந்த உண்மையங்களுக்கு தெரிஞ்சது தானே செம்மணியில இவ்வளவு இருக்கின்ற இந்த வீரியம் கொண்ட போராட்டங்கள் அப்ப அது நடக்காம விட்டதுக்கு என்ன காரணமா இருக்கலாம், அல்லது ஏன் அது நாங்கள் இப்போ தூக்கு தண்டனை ஒரு ஆளுக்கு கிடைச்சிட்டோன்னா நாங்கள் அதுலேருந்து அந்த ஃபாலோ பண்ணலன்றதான் நான் அன்றைக்கும் ஒரு கேள்வி கேட்டேன். என்னென்னா நாங்கள் அந்தந்த இடத்துல அதை செய்யாமல் நீண்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் அதை செய்யக்குள்ள அது இவ்வளோ தூரம் பற்றி நான் அன்றைக்கு இந்த நூலகம் எரித்த உடனே நாங்கள் ஏன் நூலகத்தை முதல் கட்டுமானம் செய்யலைன்ற கேள்வியும் அதுக்கெலாம் இருந்தது. என்னென்னா நாங்கள் எப்போதுமே காலம் கொடுத்து கொண்டு போகிறோம்னு தான் எனக்கு விளங்கு. ஒவ்வொன்றுக்கும் நீண்ட கால இடைவெளியை கொடுக்குறதால அது எங்களை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போகுது என்று சொல்றது. ஓகே, கதைங்க. எனக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட சொல்ல விரும்புறேன். இந்த சாட்சி என்று வரக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லணும், சிங்களத்தின் தன்மை எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு சொல்ல வரும். ஒரு கிட்டத்தட்ட 3 அது ஐயாவுக்கும் தெரிஞ்சிருக்கும், விவரியம் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும், புலோடி ஐயாவுக்கு 3-4 வருஷத்துக்கு முதல் எனக்கு நல்ல ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கு.
கோத்தபாய ராஜபக்ஷ அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு, சிங்கள இனப்படுகொலையாளி கோத்தபாய ராஜபக்ஷ அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்த சுவிஸ் எம்பசியில் வந்து யார் யார் வந்து அசைலம் தஞ்சம் கோர்றாங்க, யார் யார் வந்து போகிறாங்க, அவங்களோட பட்டியலை தனக்கு எடுத்து தர சொல்லி அரசாங்கத்தின் இன்டெலிஜென்ஸ் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸுக்கும் புலனாய்வு பிரிவுக்கும் தர சொல்லி ஒரு பொம்பளையை வந்து வெள்ளவேனில் கடத்தி அச்சுறுத்தப்பட்டு எல்லா விளக்கமும் சொல்லணும்னு விடுவிக்கப்படுது. அதை அங்கே இப்போ வேலை செஞ்ச அந்த சிங்கள பெண்மணி வந்து தூதுவருக்கு எம்பஸ்டருக்கு தெரிவிக்கிற வேலை அது சர்வதேசமயமாக்கப்படுகிறது. இலங்கையில் வந்து சுவிஸுக்கு போய் சுவிஸ் வந்து அரசாங்கம் வந்து இலங்கை ஒரு அச்சுறுத்தல் நாடுன்ற பட்டியலில் சேர்க்குது. தொடர்ந்து யார் வெள்ளவேனில் கடத்தின இந்த சம்பவம் போகிற பட்சத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக திரும்புகிறாங்க. வெள்ளவேன் கடத்தலுக்கு மிக பொறுப்பானது இந்த ஸ்ரீலங்கா இராணுவமும் ஸ்ரீலங்காண்ட கோத்தபாய அரசாங்கம்ன்றது நிரூபிக்கப்படுற தருணத்தில் அந்த சிங்கள பெண்மணி வந்து இலங்கையின் விசாரணைக்கு, அதாவது போலீஸ் பிரிவுக்கு விசாரணைக்கு என்ற ஒரு பேர்வையில் போனதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 14-16 நாள் வந்து தொடர்ந்து டியூவில் வச்சு விசாரணை பண்ணப்படுது. திருப்பி கடைசியில் வந்து என்ன அந்த பெண்மணி சொல்கிறாங்கன்னா, நான் வெளிநாட்டில் வந்து அரசியல் தஞ்சம் கோர்றதுக்கும் தான் வந்து அங்கே தப்பி போகிறதுக்கான வேலை திட்டத்துக்காக தான் நான் இது செஞ்சேன், நான் எந்த சுயநலப்படி தான் நான் இது போய் சொன்னேன், என்னை யாரும் கடத்தலண்டு என்னை யாரும் அச்சுறுத்தலண்டு வாக்குமூலம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பிறகு அது மடமாற்றி போனது. இதே நான் ஒரு உதாரணமாக இங்கே குறிப்பிடுறேன், சிங்களம் எப்படிப்பட்ட தன்மை கொண்டது. இதை நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னா நன்றி. இதை தாற்பயத்தை எங்களோட புலோலி ஐயா விவரிப்பார். நன்றி. புலோலி நன்றி. வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு எல்லாருக்கும் வணக்கம். இல்லை நீங்க சோமரன் ராஜபக்சே பற்றி கழிச்சு அவர் இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முதல் அவற்ற மனைவியூடாக ஒரு கடிதம் ஒன்று வெளியில் கொடுத்து அதை வெளியில் பப்ளிஷ் பண்ண சொல்லி எல்லா ஊடகங்களுக்கும் வந்திருந்தது. அதை அவர் சொல்லியிருக்கிறாரு என்னென்று சொல்லி சொன்னால், தான் வந்து இந்த நீண்ட காலம் அப்படி சர்வதேச ஒரு விசாரணைக்கு தான் ஒத்துழைப்பு என்று சொல்லியும் இலங்கை அரசாங்கங்கள் அதை பற்றி கவனிக்கல, சர்வதேசம் கவனிக்கல. தான் இப்போ இருக்கிற ஜனாதிபதி அனுரக்கும் கூட சம்பந்தமாக ஒரு கடிதம் எழுதி நான் எல்லா உண்மையும் சொல்லுவேன், ஒரு சுயாதீனமான ஆணைக்குழுவை நீங்கள் நியமிச்சிங்கன்னா அதுக்கு முன்னால் வந்து நான் சொல்லுவேன் என்று சொல்லி அவருக்கு கடிதம் எழுதி 9 மாதமாக போச்சு. இன்னும் அவர்கிட்ட இருந்து தனக்கு ஒரு 15 வரை இல்லை என்று சொல்லி, அதால் தனக்கு இலங்கை அரசாங்கத்திலே நம்பிக்கை இல்லை இதை வெளியில் கொண்டு வரும் என்று. அதால் தமிழாக்கள், நான் ஒரு வாழும் சாட்சியாக இருக்கிறவங்க, தமிழாக்கள் என்னைய கருத்தில் எடுத்து என்னைய பாதுகாப்போம் என்று கருத்துப்பட ஒரு கடிதம் கொண்டு அவர்கிட்ட வாய்ப்பு மூலமாக வெளியில் விட்டவர்னு சொல்லி ஒன்று வந்தது. 1 மாதம் இருக்கு, அதில் 2 மாதம் கொண்டு வைங்க. அப்படி பாக்கியங்களை வந்து அதில் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது தானே. அவரே ஃபீல் பண்ணுறாரு வந்து தன்னை இப்படியே தன்னை காலம் முழுக்க ஜெயிலுக்கு வச்சு இந்த பிரச்சனையை ஒன்று கரைக்காமல் அப்படியே தன்னோடய அடிச்சு மூடி விட்டுறாங்க. அதில் அவர் சிலவில் தமிழாக்களை தோண்டிவிட பார்க்கலாம்னா நீங்கள் இதுக்கு ஒரு முயற்சி எடுத்து என்னை வழியில் கொண்டு வரன்றது உண்டு. மற்றது அப்படி வந்தால் நான் வந்து அதுகளை செய்வேன், நான் ஒரு விசாரணை குழு வந்தால் சாத்தியம் அளிப்பேன் என்று சொல்லியிருந்தாங்க. கடையதில் கிடந்தாக ஒரு தகவல் வந்தது. மற்றது ஜஸ்டிஸ் மினிஸ்டர் யாழ்ப்பாணம் வந்த மூட்டம் இது சம்பந்தமா இவர் ஸ்டேட்மெண்ட் சம்பந்தமா ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டதில்லை. அவர் சொல்றாரு என்று சொன்னா, சோமரத்ன ராஜபக்ஷ வந்து ஒரு டிமாண்டை வச்சுக்கொண்டா இதை எல்லாம் சொல்லுவேன் சாட்சியோட சொல்லிக்கல ஒரு டிமாண்டை வைக்கிறாருன்னா தன்னை வந்து விடுவிக்க வேண்டும், தன்னை பொது மன்னிப்பு தந்து விடுவிச்சா தான் இதெல்லாம் செய்வேன் என்று சொல்லி சொல்லுறார் என்று யார் சொல்றது? இலங்கை அரசாங்கத்தின நீதி அமைச்சர் சொல்றார். ஒரு நீதி அமைச்சர் சொல்ற கதையாயிரும். அவையில் வந்து அதுக்குரிய அளவில் பார்க்கணும். இப்போ ஏற்கனவே இந்த வழக்கில் வந்து விசாரித்து இதில் கனவே குற்றவாளியில் அறிக்கணும். ஆனால் இதில் ஒரு சாட்டுக்கு குற்றவாளியை போட்டு தூக்கு தண்டனை கொடுத்துருக்குது, மரண தண்டனை கொடுத்துருக்குது. இதோட சம்மந்தப்பட்ட பெரிய பெரிய தலைகள் எல்லாம் மிலிட்ரியில் இன்னும் பெரிய பெரிய பதவிகளுக்கு போய் சிலர் வந்து வெளிநாட்டு தூதுவர்களாக கூட நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் படிவாக தெரியும், தெரியாத இல்லை. அப்போ ஏதோ ஒரு சொல்யூஷனுக்கு வந்து இந்த விஷயத்தை கிண்டி எடுத்து தாங்களோட நீதியான விசாரணை மேற்கொள்ளணும் என்ற ஒரு யோசனை இல்லாமல் அவர் ஒரு டிமாண்ட் வச்சு கொண்டாந்து சொல்றாரு. அதுக்கு நாங்கள் ஒத்து போயலாம் சிம்பிளா சொல்லிட்டு போறேன் இலங்கை நீதி அமைச்சர். அதில் அவருக்கு வந்து ராஜபக்ச அவன் கோப்டர்ல வந்து இப்படி ஒரு டிமாண்ட் வச்சபடியா எங்களால் அதை செய்யலாங்கிறது சொல்லவே இயலாது. ஏன்னா இது 600 ஒரு சனம் தெரிய 600 கிட்ட இருப்பு கூட வந்துருக்கு. இன்னும் எத்தனையோ அதுவும் இதையும் சொல்லி இருக்கிறார்.
இன்னும் அந்த ஏரியாவில் இன்னும் 2 அடையாளம் காணப்படாத புலவொலி இருக்கு. அதை நான் அடையாளம் காட்டுவேன்னு முதல்ல சொல்லியிருப்பேன். இப்போ ரீசெண்டாக சொன்ன ஸ்டேட்மெண்ட். அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்ற பாருங்க இலங்கை நீதித்துறை. அதே நான் ஒரு அடிஷனல் புலவொலி என்னது ஹைக்கு இப்போ சொல்ல முடியும். அப்புறம் வேற ஒரு கதை மாறி போச்சு கதை. நன்றி குவன். இல்லை என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த செம்மணி விவகாரத்தில் இந்த சோமரத்ன ராஜபக்ஷ பற்றி நான் ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொல்லணும். அவர் ஒரு இராணுவ வீரர். அவருக்கு மேலே தமிழர்களுக்கு எதிரான மிக கடுமையான குற்றங்களோட தொடர்புடைய ஒரு வழக்கில் குற்றவியல் தீர்ப்பு தீர்க்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு அவரை ஒரு நல்ல மனிதர், தமிழர்களுக்காக போராடினவர் என்று மாற்றி காட்டுறதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மற்ற வேறு கருத்து இருக்கலாம். ஆனால் என்னுடைய வியூவில் அவர் நல்ல மனிதரும் இல்லை, தமிழர்களுக்காக போராடுறவரும் இல்லை. சரியா? அதை நான் ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயாராகவும் இல்லை. ஆனால் இதே நேரத்தில் அவர் சொன்ன இந்த தகவல்களை நாங்கள் தூக்கி எறியவும் முடியாது, கூடாது. ஏனென்றால் அவர் காட்டின இடங்களில் 99 இந்த மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. 2025 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ குவன் சொன்ன மாதிரி இன்னும் 2 இடங்களையும் காட்டுறதாக சொல்லியிருக்கிறார். அப்போ எங்கட நிலைமைப்பாடு முதல்ல மிக தெளிவாக இருக்கணும். அவரை நாங்கள் ஹீரோ ஆக்க வேண்டிய தேவை இங்கே எங்களுக்கு இல்லை. உமா இல்லையா? அதுக்காக அவரை நளினப்படுத்தி அவற்றை சாட்சியத்தை நாங்கள் தூக்கி எறிய வேண்டிய தேவையும் இல்லை. அவர் கூறின ஒவ்வொரு தகவலையும் நாங்கள் சுயாதீன விசாரணைக்கு உட்படுத்தி நாங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூலம் நாங்கள் பரிசோதிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒருத்தர்கிட்ட இருந்து முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சால் அந்த எவிடன்ஸை பயன்படுத்துறது வேறு, அதை அந்த நபரை நல்லவரென்று அறிவிக்கிறது வேறு. இதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் இங்கே நபரே இல்லை, நாங்கள் உண்மையை நாங்கள் தேடுறோம். சரியா? அவரை இல்லாட்ட அவரை சார்ந்த கடந்த கால செயல்களுக்கு நாங்கள் இங்கே பொறுப்பு கூறல் இருந்தால் அதை நாங்கள் தொடரணும். அவர் கூறின விஷயங்களில் உண்மை இருந்து கண்டுபிடிச்சுன்னா அந்த உண்மையை நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். இரண்டையும் நாங்கள் உண்டா செய்யலாம். சரியா? எங்களுக்கு நீதி வேணுமென்றால் எங்களுக்கு பிடித்தவர்களுடைய சாட்சியத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் பிடிக்காத ஆக்கள்ன்ற சாட்சியத்தை நிராகரித்து போட்டு இவர் நல்லவர் வல்லவர் ஹீரோன்னு சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது. இதைத்தான் நான் இந்த விடயத்தில் நான் சொல்ல முடியும். இந்த பதிலுக்காண்டி தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேள்வியை கேட்டோம். இதுதான் எங்களுக்கு தேவை. ஏன்னு சொன்னா அந்த சுவிஸ் எம்பசி விஷயத்தையும் கொஞ்சம் விவரமா சொல்லி விடுங்க எல்லாருக்கும். அது அன்றைக்கும் சொன்னேன் நான். தெரியும், நான் அங்கே போய் நின்ற பொழுது சுவிஸ் எம்பசி, மற்ற எம்பசடர், மற்றது ஜெர்மன் எம்பசடர், நெதர்லாந்து, இத்தாலி, ஐரோப்பிய யூனியனுடைய தென்கிழக்கு ஆசியாவுக்கான பொறுப்பாளர், தூதுவர் உழைவரும் அங்கே இலங்கைக்கு போய் அவர்களுக்கு இறுதி நேரத்தில் தான் நாங்கள் செம்மணியை பார்க்குறதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டது. அவர்கள் போனது ஒன்று இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் சம்பந்தமான ஆய்வுக்காகவும், மற்றது இந்த செம்மணியை பார்க்கணும், அங்கே நடக்கிற விடயங்களை கண்காணிக்க வேணுமென்ற அடிப்படையில் போனது. பல சட்ட சிக்கல்களுக்கு மத்தியில் யாழ் நீதிமன்றத்தில் அதுக்கான அனுமதி எடுத்துக்கொண்டு போகிற பொழுது ஜனாதிபதி அலுவலகத்தால் பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது.
இவர்கள் அதாவது மக்களோட தொடர்பு கொள்ளக்கூடாது, மீட்டிங் போடக்கூடாது, பத்திரிகைகளுக்கு எந்த ஒரு அறிக்கைகளும் விடக்கூடாது, இந்த விடயங்களை பாதிக்கிற வகையில் வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி நியாயமான கொண்டிஷனை போட்டு தான் நான் விட்டது. அப்படி இருந்தும் அவர்கள் போய் இதண்டி அங்கே காணாமல் போனவர்களுடைய பிரதிநிதியையும் சந்தித்து அவர்களுடைய வேண்டுதல்களையும் உள்வாங்கி கொண்டு அங்கே அந்த இதுக்கு ஆழ்வாய்வுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ராஜா சோமவன்ச அவருடையும் எப்படி நடக்குது, என்ன மாதிரி இந்த விடயங்கள் கையாளப்படுகிறது என்ற விவரங்களையும் உள்வாங்கி அவர் தான் இந்த மன்னாரில் நடந்த மனித புதவுளிக்கும் வந்து பொறுப்பாக இருந்து ஆய்வுகள் செய்தவர். அதே மாதிரி முல்லைத்தீவுலையும் இருந்த அந்த புதவுளியிலையும் வந்து இவர் தான் ஆய்வு செய்தது. இல்லை பல்கலைக்கழக மாணவர்கள் மரண விசாரணை சட்ட விசாரணை சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாரோடையும் அங்கத்தின் நிலைமையில் அலாஞ்சது. அதே மாதிரி யாழ்ப்பாண நீதிபதியோடையும் இது சம்பந்தமான விளக்கங்களை உள்வாங்கி கொண்டு வந்தவர்கள். இதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். இது தொடர்ந்து இந்த புதகுழி விடயம் வந்து முழுமைப்படுத்தப்பட வேணும் அகழ்வாய்வில் என்ற விடயத்தையும் வந்து அரசாங்கத்துக்கு வலியுறுத்தியிருந்தவர்கள். இப்போ திடீரென்று இந்த 110 நாள் முடிந்தோடனே அரசாங்கம் இப்போ இதுக்கு செலவழிக்கிறதுக்கு காசு இல்லை, இடையிலையும் இப்படி தான் முதல் 99 இப்படி தான் நிப்பாட்டினவே சரியா. ஸோ இங்கே புலம்பெயர் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில தரப்புகள் வந்து அம்னஸ்டி இன்டர்நேஷ்னலோட, ஹியூமன் ரைட்ஸ் வாட்சோட, இப்படியான மற்றது ஐரோப்பிய யூனியனோட, நாளைய தினம் வந்து ஒரு தரப்பு வந்து ஐரோப்பிய யூனியன் புருசலில் வந்து ஐரோப்பிய யூனியனில் இது சம்பந்தமான விடயங்கள்லையும் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று செய்யணும். இந்த விடயத்தை வந்து இலங்கையை நம்பி உள்ளக விசாரணையினூடாக செம்மணிக்கான தீர்வு கிடைக்காது. இது சர்வதேசத்தினுடைய தலையீடும் அவர்களுடைய தொழில்நுட்ப உதவிகளும் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி வலியுறுத்தி கொண்டிருக்குது. எதிர்வரும் நாட்களில் சில நேரங்களில் அமெரிக்கா, கனடா, யூகே நாடுகளில் இருக்கக்கூடிய தூதுவர்கள் செம்மணிக்கு போகிறதுக்கான ஒரு திட்டமிடல் ஒன்று நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இதைத்தான் நான் தற்போதைக்கு சொல்ல முடியும். ஸோ எஸ்பி, உங்களுடைய கேள்விக்கு விடை கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். நான் விடைபெறுகின்றேன். மிக அருமை. இதுதான் எங்களுக்கு தேவை. இதுதான் மக்களுக்கும் விழிப்பாக இருக்கும். நன்றி. சூப்பர். ஸோ நாங்கள் செம்மணியோடு மாத்திரம் நிற்காமல் அதை சட்ட ரீதியாக, சர்வதேச ரீதியாக நாங்கள் அதை கொண்டு செல்ல வேண்டும். நாங்கள் அதுக்காக மற்ற விடயங்களையும் நாங்கள் மறந்து போகக்கூடாது. நான் முன்னர் சொன்ன மாதிரி எங்களுடைய மனித உரிமை விடயங்களையும் நாங்கள் பேசப்பட வேணும். காணாமல் போனவர்களோட விஷயங்கள், அரசியல் கைதி விஷயங்கள், நில அபகரிப்பு, எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகள், அதே நேரம் எங்களுடைய வடக்கு கிழக்கு பொருளாதார சமூக வளர்ச்சி, இப்படியான விடயங்களையும் எங்களுடைய அரசியல் கோரிக்கைகளையும் நாங்கள் தெளிவாக முன்வைக்கணும். இந்த விடயங்களை நாங்கள் அங்கே களத்திலையும் சரி, நாங்கள் இங்கே புலத்திலையும் சரி செய்ய வேண்டிய வேலைகள், தேவைகள், மனித வலுக்கள், இதெல்லாம் எங்களுக்கு தேவையான ஒன்று. அதனால் எல்லாரும் சேர்ந்து இதை பயணிக்கிறது தான் ஒரு நல்ல எங்களுக்கான நீதியையும் எங்களுக்கான தீர்வையும், நான் முதல் சொன்ன மாதிரி எப்படியான ஒரு அரசியல் அமைப்பு உருவானாலும் மீண்டும் இப்படியான ஒரு அநீதிகள் எங்களுடைய இனத்துக்கு நடக்காமல் தடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அதுக்காக நாங்கள் இந்த அதிகார பகிர்வாக இருக்கட்டும், சட்டத்துக்கு முன்னால் நிறுத்துறதா இருக்கட்டும், சுயாதீனமான நீதியாக இருக்கட்டும், எங்களுடைய இனத்துக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும், பொறுப்பு கூறலாக இருக்கட்டும், இல்லாட்ட இந்த காணாமல் போனவர்களுடைய குடும்பங்களுக்கான நீதியாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயும் நாங்கள் ஒன்றுபட்டு ஒரு தெளிவான அரசியல் முன்மொழிவுகளோடு நாங்கள் நகரணும் என்றதை வந்து நான் தொடர்ந்தும் வலியுறுத்துகிறேன்.
அதை நீங்கள் செய்யுங்க. எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. சங்கரண்ணா, உங்கள்ட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, பதில் சொல்லுவீங்களா? நான் இன்றைக்கு உங்கள்ட்ட கேள்வி கேட்க. இல்ல நானும் கேட்கப்படுறேன் சங்கரன். ஓகே, நன்றி. இப்ப இன்றைக்கு வந்து எங்களோட ஸ்ரீதரன் ஐயா வந்து தனியே போயிருக்கிறார். ஒரு மலர் கொத்த ஒன்றும் கொண்டு போகாமல் அது கட்டுரையில் வந்திருந்தாலும், ஆனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, அதாவது ஈவன் தமிழ் தேசியம் சார்ந்து செம்மணிக்கு இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை தேவை என்ற பிரதிநிதிகளையும் ஒன்றை அழைச்சி ஒட்டுமொத்த ஒரு பிரசன்னத்தை அங்கே வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமில்ல. ஏன் தனியாக போனவர் ஐயா? இதுக்கு ஒரு விளக்கம் தாங்கள். அவர் நிறைய பேரெல்லாம் போனவர், ஆனால் அவர் தனியே தான் பேட்டி கொடுத்தவர். நீங்கள் பேட்டியை தான் பார்த்துனீங்க, அவரை போனதை பார்த்துனீங்களோ? இல்ல, இப்ப பேட்டியண்டக்குள்ள தமிழ் தேசியம் சார்ந்து செயல்படக்கூடிய அவர் போன விடயம் வந்து இன்னைக்கு மாவை சேனராஜாவோட நினைவு, அதுக்கு மாலை அணிவிச்சு அவருக்கு இந்த ஆடியோ மாசல இதுக்கு பிதிர்கடன் செய்துட்டு அதை முடிச்சுட்டு தான் அப்படியே இங்க வந்தவங்க. ஆனா அவர் பேட்டி கொடுக்கல, அவர் தனியை தான் கொடுக்குறார். ஆனா அவர் படப்பட்டாளத்தோட அவர் போயிருக்கிறார். நீங்க சொல்ற இல்ல அந்த படப்பட்டாளத்தை சொல்லல. இப்ப தமிழ் தேசியம் சார்ந்த பிரதிநிதிகள், இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருக்கலாம், இல்ல அந்த மற்ற கஜேந்திர பார்லமெண்ட் உறுப்பினர் கஜேந்திர அண்ணியா இருக்கலாம். அப்படிப்பட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போயிருக்கிறார், காண்டிபன் போயிருக்கிறார். இல்ல எல்லாரும் போனவங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்தல. இப்ப நாங்க இப்ப சங்கரன், எங்கட புலோலிய யாதவன் எல்லாரும் ஒன்றா நிக்கிறமே, ஓரணியா இருந்திருந்தா எங்களுக்கு ஒரு பலம். நல்ல அரசியல் அவங்க கொள்கை ரீதியா இன்னும் ஒற்றுமை ஆகலையே அதிகாயம். எல்லாரும் அரசியல் ரீதியில கொள்கையிலையும் தனியே தான் நிக்கிறாங்க. இப்ப எப்படி அவங்க ஒரு இடத்துக்கு அப்படி வரணும்? அப்படி வந்தா நல்ல. இது வந்து எந்த ஆசை, எல்லாரும் ஒன்று சேர்ந்தா நல்லா, எனக்கு சந்தோஷம். சேர்ந்து பயணிச்சு எங்களுக்கான அந்த போராட்ட சர்வதேச விசாரணை எடுக்கணும்ன்றது நான் ஒரு கருத்து அனுப்பேன். ஏன்னா இந்த டைம் தான் ஒன்று சேர வேண்டிய டைம். இந்த துரோகிகளை சுமந்திரன் எல்லாம் அடிச்சு விரசி, சாணக்கியன் எல்லாம் அடிச்சு விரசி போட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து வீடை துப்புரவு பண்ணி வீட்டுக்குள்ளே போகணும். இல்லாட்டி சைக்கிளுக்குள்ளே எல்லாரும் ஏறி எல்லாத்தையும் கொண்டு சைக்கிளையும் வீட்டுக்குள்ளே வச்சு சங்கையும் வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு கொண்டாடிக்கட்டும். இல்ல நான் இப்ப கட்சி சார்ந்தவன் இல்ல சங்கரையா. நான் வந்து எல்லாரும் ஒன்றா அறிக்கட்டும். வீட்டுக்குள்ள சைக்கிள் வச்சாலும் சரி, இல்ல சைக்கிளுக்குள்ள கொண்டு வீட்டுக்குள்ள வச்சாலும் சரி, எப்படி ஒன்றா சேரும். கட்சி இருக்கு, தலைவரா போடுங்க. இன்னொரு கட்சி இருக்கு, அந்த கட்சியை கொண்டு வரலாமே நீங்க. எந்த கட்சி சங்கரனா? ஜோரண்ணம் ஜோகி அவர்கள் செயலாளராக கையெழுத்திட்ட ஒரு கட்சி ஒன்று இருக்கு தானே? அத கண்டிப்பா, அது தமிழன் சார்ந்தா தானே, கொண்டு சேர்ப்போம். நான் சொல்றது அதிகாண்ட ஐயா மதிப்புக்குரிய வேலன் சுவாமி சுமந்திரன் அவர்கள். இல்ல எந்த ஐயாவோ எனக்கு அதொன்னா பயங்கர இல்ல. சுமந்திரன் ஒரு பேஸ்புக் கொண்டு பார்த்து நான் சுமந்திரன் அணின்னு சொல்லி அவருக்கு பாட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஐயாத்துறை நீ நாசமா போ சுமந்திரன். அந்த எங்கட ஈட்டாக்க தான் நல்ல சாபம் போடுவோம். நாசமா போய் படையில பட்டு போவார். இல்லண்ணா சிரிப்பு இல்லைன்னா சீரியஸ். ஆனா அவன் எல்லாம் ஒழிக்கப்படணும். சுமந்திர கதிர்காமத்தை விட ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு அதிகாயம். நீங்க நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க தெரிகிற ஆட்கள் மட்டும்தான். உங்களுக்கு இந்த ஐஸ், இந்த கடலுக்குள்ள மிதக்கிற ஐஸ் கட்டியில பாத்தீங்கன்னா மேல ஒரு கூம்பு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். மற்ற அடியில ஃபுல்லா ஐஸ் தான், பெரிய மலையா இருக்கும். அதே மாதிரி தான் நீங்க இந்த துரோகிகள் என்று சொல்றாக்கள் எங்களுக்கு தெரிந்த ஐஸ் அன்னைக்குள்ள தெரியுற ஐஸ் மாதிரி தான். மேலுக்கு தெரியுற 1-2 பேர் தான் நம்ம கதைக்கிறோம். ஆனா நிறைய பேர் அதுக்குள்ள இருக்காங்க. இப்ப அப்ப அவங்களையும் நாங்க எல்லாரையுமே அடையாளம் காணணும். ஏன்னா துரோகிகள் தான் இப்ப கூடுதலா இப்ப இருந்து இல்ல, அது ஒரு ஆள் 2 பேரை பெயர் குறிப்பிட்டாலும் அவங்களெல்லாம் ஓஞ்சதுக்கு பிறகு புதுசா ஒவ்வொரு நாளும் துரோகிகள் வந்து கொண்டே இருக்காங்க தானே. அப்ப எங்களுக்கு எப்படி எங்களை ஒற்றுமைன்ற தீர்வுன்றது வராதையா இந்த யுகத்துல? வேற எனக்குன்னா தெரியல. இப்ப எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. எல்லாம் கேட்டா பெரிய யுத்தத்திலாம் முடியும் இந்த தளத்துல போய். அதால கதைக்கிறது என்னன்னா, இந்த உணவு திருவிழாவை சொல்லுவோமே, நான் சும்மா கேட்கிறேன் சங்கரன். கேள்வி எல்லாம் நிறைய சிந்தனைகளுக்கு அவ்வளவு கேளுங்க கேள்விகள் எல்லாம். இல்ல நான் கேட்கிறேன் என்னன்னா, இந்த உணவு திருவிழாவை சும்மா எடுத்துக்கொள்ளும். யாழ்ப்பாணத்துல இருக்கிறார்கள் வீடுகள்ல சமைக்கிற இல்லையா, சாப்பிடுற இல்லையா, அவங்கள்ட்ட இல்லாத என்ன நம்மள யாழ்ப்பாணத்திலேயே அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சாப்பிடாத சாப்பாடு அவங்கள வீடுகளில். இப்போ நம்ம எங்கே அந்த திருவிழா செய்யணும்ன்றா ஒன்று கொழும்புல போய் யாழ்ப்பாண திருவிழான்னு செய்யணும், அல்லது குருநாளில் போய் யாழ்ப்பாண திருவிழான்னு செய்தால் அங்கத்தைய மக்களுக்கு தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அன்றாடம் இதைத்தான் சாப்பிட்றோம்ன்றத நாங்கள் வெளியில் ஒன்று காட்டலாம்.
இங்க யாழ்ப்பாணத்தில் நான் பினாட்டும் யாழ்ப்பாணத்தில் செய்கிறேன், பனங்காப்பலாயிரம் அங்கான் செய்கிறேன், பறைத்துறை வலை யாழ்ப்பாணத்தில் நாங்கள் எல்லாருமே செய்து சாப்பிட்றோம். அதுக்கு எங்களுக்கு ஏன் திருவிழா வேணும்? அப்ப எங்களை குரலி வித்த காட்டுற ஆக்கள் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பாத்தீங்க, குரல் இல்ல, இது கேள்வி, இது மடமாற்றம், கேள்வி சங்கர், இது மடமாற்றம். கேள்வி. தேசிய 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 நீரோட்டத்திலிருந்து களியாட்டத்துக்கு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு களியாட்டத்துக்கு இந்த தேசியம் சார்ந்து போராட்டத்துல தமிழ் மக்கள் இப்போதைக்கு இல்ல. அவர்கள் சந்தோஷமாகவும் மகிழ்வாகவும் சுகமாகவும் அவங்களோட மண்ணில வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு காட்டுறதுக்கு சர்வதேசத்துக்கு எடுத்துரைக்கிறது. நீங்க யாழ்ப்பாணத்துல ஆருக்கு கூழ் காட்சி காட்ட போறீங்க சொல்லுங்க. இல்ல சங்கரன், இதை கேளுங்க, நான் சொல்றேன் மடிவா. இதுல வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கிற மக்களுக்காண்டி செய்யல. இது வந்து புலம்பெயர்ந்திருந்து வார மக்கள் இருக்கணும் தானே. இது ஹாலிடே டைம், இந்த டைம் தான் மக்கள் அங்க அதிகமா போறது. அப்ப புலம்பெயர்ந்திருந்து வர மக்கள் அது இந்த புள்ளிகள் நம்ம வந்து இந்த கூழுகள் அது இதன்னு சொல்லி பெருசா கூழ் சாப்பிட்டு இருக்குது சங்கரன். சமர் ப்ரோக்ராம் நீங்க செய்யறீங்க, இங்கேயும் சமர் ப்ரோக்ராம் நாங்க செய்யறோம் தானே. சமர்ல கூட சாப்பாடு என்னத்துக்காக அப்படி ஒரு ஒன்று கூடலையோ மக்கள் வந்து ஒரு ஹாப்பியா வந்து போறது என்னத்துக்காக நீங்க எதிர்க்கிறீங்க? இல்ல இதை ஏன் எதிர்க்கிறோம்னு சொல்லலாம். இதை நாங்கள் எதிர்க்கல. இதுல வந்து இல்ல இது வந்து என்ன சொல்ல வாரம்னு இதை படிவா கேட்டுட்டு கதைங்க. இதுல வந்து சத்தம் அது இல்ல ஒரு மக்கள் கூட்டம் 24 மணித்தியாலும் தேசிய பத்தி சிந்திச்சு கொண்டிருக்கணும் மட்டும் நினைக்கிறதே ஒரு பிள்ளையான சிந்தனை. நீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த நல்லூர் திருவிழாவை எதிருங்கோ, மட திருவிழாவை எதிருங்கோ, ஏன் அதை எதிர்க்கிறீங்க? அப்படின்டா ஒரு மக்கள் கூட்டம் வந்து எல்லா விதமான சிந்தனையும் உள்வாங்கி அதாவது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை தன்னை வெளிப்படுத்தி கொண்டுதான். மியூட் பண்ணுங்க ப்ளீஸ், நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். மியூட் பண்ணுங்க, சத்தம் வருது பயங்கரமா. அதிகாரம் மீட் பண்ணுங்க தம்பி, அதிகாரம் மீட் பண்ணுங்க. மணித்தியாலும் அங்க இருக்கிற மக்கள் கூட்டம் வந்து தேசிய சம்பந்தமா தான் யோசிக்கணும், அரசியல் சிந்தனையோடு தான் இருக்கணும். எஸ்பி அதிகாரம் இறக்கி விடுங்க, திரும்பி விரட்ட நினைக்க சத்தம் கேட்கல போல. ரைட், ஓகே ஓகே, நான் இப்ப சொல்றேன் கேளுங்க. இதுல வந்து நீங்க எந்த இதுவும் வைக்கிறது வந்து எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனா செம்மணியில வந்து இப்படி ஒரு போராட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்குது. இந்த செம்மணியில வந்து என்ன தொடர்ச்சியா 14, 15, 16, 17 மட்டும் போராட்டம். அந்த காலகட்டத்துல நீங்கள் இந்த உணவு திருவிழா, மற்றது அந்த களியாட்டம், இந்த களியாட்டம், பாடகர்களை இந்தியாவில இருந்து கூப்பிடுறீங்க, மற்றது நடன ப்ரோக்ராம் செய்றீங்க. இதெல்லாம் தேவைன்றதுதான் நாங்கள் கேட்கிறோம். களியாட்ட நிகழ்வுகள் செய்யலையோ, இந்தியாவில இருந்து பாடகர் நாங்கள் 2 நாளா சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால், அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் என்றது எங்களுக்கு எகெயின்ஸ்டான ஒரு விஷயம் கிடையாது. அது நடக்கலாம். ஆனால் இந்த செம்மணி புதகுழி பற்றி நடக்கிற இந்த நேரத்துல அதை நடத்தக்கூடாது. அது திட்டமிட்ட செயல் என்றதான் எங்களோட பிரச்சனை. ஃபுட் ஃபெஸ்டிவல் செய்ய வேண்டாம், கல்யாணம் வீடு செய்ய வேண்டாம்னு நாங்க ஒரு இடத்துலயும் சொல்றோம். இது வந்து ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒன்று. இப்ப கிட்டத்தட்ட 3-4 வருஷமா தொடர்ந்து நடந்து இருக்குது. அது டேட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஆல்ரெடி தனியா அங்க இருக்கிற ஆக்களை கொண்டு செய்தது மட்டும் இல்ல, லண்டன்ல இருந்து போயிருக்கிறாங்க செஃப் மேர், இந்தியாவில இருந்து வந்திருக்கிறாங்க, எல்லா மலேசியாவில இருந்து போயிருக்கிறாங்க, எல்லா நாடுகள்லயும் இருந்தும் இது ஒரு எங்களோட கலாச்சார ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு ஏன் லண்டன்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து எல்லாம் போகணும்? எனக்கு ஏன் நீங்க படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போறீங்க? இல்ல அது ரெண்டும் பொருத்தமான விஷயம். எங்கட கலாச்சார இல்ல இது தப்பான கேள்வி. அதாவது எங்கட கலாச்சார சம்பந்தமான அப்படின்னா இங்க இருந்து கொண்டு ரேப் எல்லாம் பாட வைக்கலாம். லிசன் பண்ணி கதைங்க, நீங்க லிசன் பண்ணி கதைங்க. அதாவது அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து கொண்டு போய் ரேப் எல்லாம் போடுவோம். எங்கட கலாச்சாரம் என்று சொல்லி இங்கிலீஷ் ரேப் எல்லாம் போடலாமா? இல்ல தானே, அங்கத்திய பரதநாட்டியம் தானே போடணும். ஏன் அது பழகுறதுல என்ன தப்பு இருக்குது? நாங்கள் மறந்து அடுத்தவன் சாப்பாட்டை நாங்க சாப்பிடல 24 மணி நேரம் பழகுறத மறந்து. இப்ப நீங்க வேற எங்க போய் கொண்டு இங்க வாங்க, ஐக்கியமனுக்காண்டி வேற ரூட்ல போக கூடாது. நாங்க எல்லாம் பழகுறோம், வெளிநாட்டுக்கு வந்தனாங்க, வெளிநாட்டு லாங்குவேஜ் எல்லாம் படிக்கிறோம். நீங்க இல்ல நாங்கள் இப்ப எங்கட கருப்பொருள் என்னங்க?
இந்த செம்மணி டேட்ல இது செய்யக்கூடாதுன்றது. ஆனா எந்த தனிப்பட்ட கருத்து அன்றைக்கு நான் என்ன சொன்னேன், அதாவது அது நடக்கட்டும், மக்களை நாங்க டெஸ்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன். அதனுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் இப்படியான ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது, அதுவும் இந்த செம்மணி நேரத்தில் என்றது தவறு. அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா அரசாங்க ஊழியர்கள் ஒரு போராட்டம் ஒன்று நடத்த போயிடும், அதுவும் 17ஆம் தேதி, அது தவறு. சரியா? ஆனால் அப்படின்னு சொல்லிச்சுன்னா போன மக்கள் எல்லாரும் முட்டாள்னு சொல்றீங்களா நீங்க? எங்க போன மக்கள்? நீங்க விளக்கம் இல்லாம பாருங்க, ஒரு நாலவன் அவர்கள் நிப்பாடுங்க ப்ளீஸ், நிப்பாடுங்க அண்ணா. நீங்க விளக்கம் இல்லாம இதுல கதைக்கிறீங்க. நாங்கள் வந்து ரீசார்ஜ்ல போனதை பற்றி நாங்கள் கதைக்கவே இல்லை, அது தப்புன்னு கூட நாங்க சொல்ல இல்லை. நாங்கள் சொல்றது என்னன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துல உணவு திருவிழா நடக்க போகுது, அந்த பிரச்சனையும் கதைக்கிறோம். மற்றது அரசாங்க ஊழியர்கள் வந்து அதே நாட்கள்ல வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய போயிடும், அதை பற்றி தான் நாங்கள் கதைக்கிறோம். நீங்கள் வந்து விளக்கம் இல்லாம வந்து ஏதோ விளக்கம் இல்லாம நீங்க அது கலைக்கிறது அடி அர்த்தம் வந்து அது பிழை என்ற மாதிரி தான் விளங்குது. அது அண்ணா அடினால நீங்க அதை பிள்ளைன்னு தான் போர்ட்ரே பண்றீங்க. ஆனா பிள்ளையண்ணா இந்த நேரத்துல நடக்கிறது எக்ஸ்கியூஸே கிடையாது. இந்த நேரத்துல நடக்கிறது பிள்ளை. அவ்வளவு உயிர் அங்க மாண்டு போய் கிடக்குது, அவ்வளவு ஆத்மாக்கள் அலையுது. இந்த நேரம் பார்த்து இது முதலாவது காரியம் அல்ல, இதுக்கு முதலும் சில காரியம் நடக்குது. இந்த மக்கள் கூட்டம், அந்த மக்கள் கூட்டத்தை நீங்க ஏன் திசை திருப்பி இல்லாம போனது? அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் செய்யறோம். போனா போட்டும் போவாட்டி விரட்டும், ஆனா எங்களுடைய கடமை இது. நீங்க வந்து தடை செய்யறீங்க, எங்களோட கடமை நாங்க சரியா செய்யறோம், நீங்க தடை செய்யறீங்க. அவர் விளக்கம் இல்லாமே திரும்ப ரீட்டாக்களே நிற்கிறார். நாங்கள் எங்கோ கதைக்கிறோம்னா நீங்க ரீட்டாக்களே சுத்தி அந்த வட்டத்திலே சுத்த இல்ல. நான் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நான் சங்கரனா கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன், நீங்க எல்லாரும் வந்து போறீங்க. எங்க வெயிட் பண்ணுங்க. என்னண்டா நான் ரெண்டையும் ஒன்றா தான் கழிச்சேனா, ஆனா ரெண்டும் வேற வேற ப்ரோக்ராம். ஒன்று முடிஞ்சது, ஒன்று நடக்க போகுது. நாளையில இருந்து தொடங்குது ஒன்று உணவு திருவிழான்னு சொல்லி யாழ்ப்பாணம் சுற்றுலா மையத்தால, அதாவது சுற்றுலா அதால நடக்க போகுது. அதை நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப அங்க உள்ள மக்களுக்கு அங்குள்ள சாப்பாடை செய்து காட்ட வேண்டிய தேவை அங்க இல்லை என்றதான் என்ற கருத்து. என்னன்னா நீங்க நன்றால நாங்க அது வந்து அங்கத்தே மக்களுக்கு மட்டுமண்டு செயல் இல்ல, எல்லா இடத்துலயும் தான் வந்திருக்கணும். இல்ல நாங்க சொல்ல போற நாளே நடக்க போற ப்ரோக்ராம் வந்திருக்கணும். நாளைக்கு இல்ல, நான் சொல்ல போறேன் நடக்க போற ப்ரோக்ராமுக்கு யார் வர போறாங்கன்ற கேள்வி இருக்கு. நான் என்ன சொல்றேன்டா, யாழ்ப்பாணத்துக்குரிய ஒரு சாப்பாடை நீங்க யாழ்ப்பாணத்துக்கு வெளியில ஒன்றை செய்து காட்டுங்கன்றா என்ற கருத்து. நீங்க குருநாள்லயோ கொழும்புலயோ எங்கேயோ போய் காட்டினீங்கன்னா இன்னும் நிறைய மக்கள் அதை பார்ப்பாங்க, செய்து பார்ப்பாங்க, சாப்பிடுவாங்க. இப்போ இது நீங்க என்ன செய்ய வாரீங்கன்னா, யாழ்ப்பாணத்துக்குள்ள இந்த ப்ரோக்ராமை கொண்டு வரதால இப்ப செம்மணியில ஒரு எழுச்சி நடக்க போகிறதுக்குள்ள சனத்தை நீங்க எப்படி ஃபோர்ஸ் பண்ணி இங்கே மற்ற பக்கத்துக்கு திசை திருப்புறீங்க. அப்போ மக்கள் இது பக்கம் கூட போவாங்கன்றா, எங்கே ஒரு களியாட்டம் நடக்குதோ அங்கே தான் ஆட்கள் கூட போவாங்க. இளைஞர்கள்னாலும் சரி யுவதிகள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை வந்து ஒரு களியாட்டத்துக்கு தான் போ ரெடி பண்ணுவாங்க. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கல. அப்போ இதைத்தான் நாங்கள் பார்க்கணும். அப்போ நாங்கள் இது முக்கியத்துவம் இல்லை என்னென்னா, நாங்கள் வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு நிறைய அங்கே போக தேவையில்லை, நாங்கள் செம்மணிக்கு போவோம் என்ற எண்ணம் அங்கே இருக்கிற மக்களுக்கு வரணும். இப்போ நாங்கள் இதில் காய்ச்சி ஒரு பிரயோஜனம் இல்லை, அங்கே இருக்கிற ஆட்கள் யோசிக்கணும். ஓகே, இது எழுச்சினால் எங்களை மக்கள் கொல்லப்பட்ட நாட்களை நாங்கள் நினைவு கூறுறோம், இந்த சாப்பாடு விஷயத்துக்கு நாங்கள் போகத்தில் அங்கே போய் நீங்கள் காசு கொடுத்து தான் சாப்பிடணும், சும்மா தர போகிறது இல்லை. ஆனால் நாங்கள் இங்கே போவோம் என்று எல்லாரும் உணர்ச்சி அது சரி, அது சரி. அதான் நான் சொல்லுவேன், அந்த மக்களை நீங்க அதை நோக்கி திசை திருப்பாம நீங்கள் வந்து அந்த மக்களை நெடுகாலம் கூறிக்கொண்டிருக்கலாது, அங்க போகாது என்று. அது அவரவர் தெரிவு. அந்த மக்கள் கூட்டம் தான் யோசிக்கணும், எதை நோக்கி தாங்கள் போகணும். நாங்கள் மறைக்க இல்ல, அவருக்கு அவையின் உணர்வுக்கான செயல்பாட்டை நாங்க செய்யறோம், அது எங்கட கடமை. அதை செய்யுங்க, நான் செய்யல நடக்கிறதால இல்ல. நீங்க இப்ப என்ன செய்றீங்க, இதுல நீங்க வரப்போகுது. எங்கட செயல்பாட்டை நீங்க தடுக்கிறீங்க, எங்கட செயல்பாட்டை நீங்க தடுக்கிறீங்க, நாங்கள் எங்கட செயல்பாட்டை செய்யறோம். வரப்போகுது. இதையே கொண்டு நாங்க இன்னொரு இடத்துல செய்தோம்னு சொல்லி இன்னொரு மாவட்டத்திலயோ இன்னொரு கொழும்புலயோ கொண்டு செய்யல, அந்த பொருளாதாரம் எங்க போகுது, யாழ்ப்பாணத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு போகுது. ஏன் அப்படி யோசிங்களேன் நீங்க? இந்த பொருளாதாரம் வந்து யாழ் மாவட்டத்துக்குள்ள வரப்போகுது.
இன்றைக்கு இந்த உணவு திருவிழாவால என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா உணவு திருவிழா என்ன- உணவு கொஞ்சம் பாருங்க திருவிழான்றது ஒரு பிள்ளையான கொஞ்சம் பாருங்க கான்செப்ட் இல்ல. ஒரு ஃபெஸ்டிவல் வைப்போம். இந்த ஃபெஸ்டிவல் ஒரு காலமும் ஒரு பிள்ளையான கான்செப்ட் இல்ல. ஒரு கொஞ்சம் விஷயத்தை பாருங்க. விளங்கிக் கொள்ளுங்க. இல்ல விஷயம் உங்களை நான் விளங்கும். அறிஞ்சு கொள்றதுக்கும் பதில என்ன கேளுங்க. நீங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கும் பதில வாங்க கேளுங்க. நிப்பாட்டுங்க. நீங்க கதைச்சா தொடர்ந்து அப்புறம் கதைக்க கதைங்க. நாங்க பதில் சொல்லலாது. பதில இல்ல, கேளுங்க. நான் கதைச்சா அதாவது இந்த அப்புறம் கதைங்க. ஃபெஸ்டிவலால நீங்க நீங்கள் நீங்க தெற்குல கதைச்சா அப்புறம் இருந்தும் நான் கதைச்சா அப்புறம் கதைங்க. தெற்குல இருந்து உணவு ஆக்களை இறக்கியத திருவிழான்றது போறீங்க. ஒரு சரியா? ஒரு மனிதன் ஒரு இது வந்து அடிப்படையிலேயே பல விஷயங்களை தகர்த்தெறியும். ஒரு சமூகத்தை பற்றி இன்னொரு சமூகம் அறிகிறதுக்கும் ஒரு தனி மனிதனை பற்றி இன்னொரு தனி மனிதன் அறிகிறதுக்கும் அதாவது வந்து கலாச்சாரங்களை அறிஞ்சு அப்ப கொள்றதுக்கும் நாங்கள் ஒற்றையாட்சிக்குள்ள போவோமா? அடிப்படையில் அறிஞ்சு கொள்றதுக்கும் இது விளங்கிக் கொள்ளும். அப்ப ஐக்கிய ராஜ்யத்துக்குள்ள போவோமா? இது வந்து நாங்கள் அடிப்படை ஐக்கிய ராஜ்யத்துக்குள்ள போவோமா? இல்ல எல்லாரும் சேர்ந்து நீங்க ஏன் சாப்பாட்டை கொண்டு வந்து அரசியலுக்கு ஐக்கிய ராஜ்யம் இல்ல இதுதான் அரசியல். இங்கதான் சாப்பாட்டுல தான் அரசியல் ஏற்படுது. சாப்பாட்டுல இருந்துதான் அரசியல் வருது. ஓகே 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 சரியா? ஓகே ஓகே அவர் ஆதவன அண்ணா 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 தொடர்ந்து நீங்க விளக்கம் இல்லாம நீங்க தொடர்ந்தே காட்சி கொண்டிருக்கீங்க. இல்ல நான் விளக்கம் இல்லாம அண்ணா நாங்கள் இந்த சாப்பாடு திருவிழாவை வந்து இந்த செம்மணி நாட்கள்ல ஏன் கொண்டே செய்கிறீங்கன்றதான் எங்கள்ட கேள்வி. அதுக்கு உங்களுக்கு பதில தரது என்ன தாங்க அண்ணா ப்ளீஸ். அதைத்தான் நானும் சொல்றேன். ஓகே அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்க அந்த மக்கள் கூட்டத்தை திசை திருப்பணும். அதை நோக்கி நகர்த்துங்க நீங்க. ஆனா அந்த மக்கள் கூட்டத்தை பிள்ளைன்ற ஒரு நாளும் நீங்கள் அதை செய்யறது ஆதரவு கொடுக்கறது சரியான நீங்க ஆதரவு கொடுக்கறது நான் இல்ல அது நீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதை நோக்கி நீங்க நகர்த்துங்க. அதை நாங்க ஒருத்தர் அதைத்தான் நாங்கள் செய்யறோம். நீங்க வந்து என்ன செய்யறீங்க? ஆனா இல்ல அது சரி. மாதிரியும் மக்களை அங்க போக விடாம இங்க போக விடுங்க. நாங்கள் அதை செய்யக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்றோம். ரைட். அதை அங்க இருக்கிற மக்கள் தான் தீர்மானிக்கணும். அதைத்தான் நாங்கள் சொல்றோம். மக்கள் தீர்மானிச்சு அங்க போகாதீங்கன்னு சொல்லித்தான் நாங்கள் சொல்றோம். ஆனால் இவங்கள் செய்யறவங்க அவ்வளவு பேரும் யார்? ஒரு தமிழர்கள். அங்க செம்மணியில அழிக்கப்பட்டது யார்? தமிழர்கள். ஆறால அழிக்கப்பட்டது. அதுபோல அந்த கேள்வியில கேளுங்க. இப்படி செய்யறவங்களை வந்து இது சரியான இதான்னு சொல்லி நாங்கள் கேட்கணும் கேள்வி. அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். நீங்க வந்து அது அவங்க செய்யறது சரி, அதை ஒரு பக்கம் போட்டு இது ஒரு பக்கம் போட்டு இது என்ன உங்களுக்கு என்னத்தை நீங்க சொல்ல வாருங்களே? இல்ல நீங்க அதுக்காக நீங்க என்ன ஒரு தடவை வந்து பிள்ளைன்னு சொல்ல இயலாத எஸ்பி. ஒரு காலம் நீங்க நான் உங்கள்ட உறவு ஒரு ஆள் இறந்து போய் கிடக்க நீங்க போய் உணவு திருவிழா செய்வீங்களா? இதுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கு பதில் யாழ் மாவட்டம் 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை நடக்கவோ பொங்கி இழந்ததோ அடுத்துதான் கிடந்தது. அது செய்தது உங்கள்கிட்ட அது செய்வது அந்த அரசியல்வாதிகளை தான் நாங்கள் கேள்வி கேட்டுனாங்க. அங்க வாங்க ராணுவ சூழ்ந்து நிக்க நாங்கள் நடுவ எல்லா கேள்வியும் இதுல கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ராணுவம் சூழ்ந்து கொண்டு இருக்க இந்த மக்களை வந்து இந்த எங்கண்ட அரசியல்வாதிகள் விட்ட போல அந்த மக்களை ஒன்றிணைச்சு வடக்கு கிழக்கு மக்களை ஒன்றிணைச்சு போராட்டங்களை செய்திருந்தா இன்றைக்கு இந்த செம்மணியில வந்து இந்த செம்மணியில முள்ளிவாய்க்கால்ல வந்து போல லட்சக்கணக்கான மக்கள் இறந்திருக்க தேவையில்லைன்னா அதை நாங்க நடுவ கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். நீங்க வந்து நீங்க புதுசா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். சரியோ மக்கள் பொங்கி இழந்திருந்தா ராணுவம் அடங்கித்தான் போயிருக்கும், அரசு நிர்வாகம் அடங்கித்தான் போயிருக்கும்ன்றதான் வரலாறு. இப்ப நீங்க என்ன சொல்ல வாரீங்க? இப்ப செய்யறது சரி அப்படித்தானே? இல்ல நான் செய்ய வாரது சரி பிள்ளைன்றது அவரவர் தீர்மானிக்கணும், அங்க இருக்கிற மக்கள் தீர்மானிக்கணும். சரியோ? ஆனா ஒன்று சரி அது நடக்கட்டும், அதுவும் நடக்கட்டும், இதுவும் நடக்கட்டும். சரி அவ்வளவுதான். அப்ப உங்கள்ட எங்கள்ட இனத்தின் அழிவு வந்து அவ்வளவுக்கு தான் நீங்க உங்கள்ட மனசுல இருக்குதுன்றால் அவ்வளவு நன்றி என்ன? இல்ல நீங்க இல்ல அது உங்களோட தவறான புரிதல் எஸ்பி, அது உங்களோட தவறான புரிதல். உங்களோட புரிதல் நல்லா இருக்குதாங்க, சூப்பரா இருக்கு. இதான் உங்களோட புரிதல். இல்ல அதுதான் சொல்றேன். என்னுடைய புரிதல் உங்களோட நம்பிக்கையில தானே. ஓகே அண்ணா மற்றவர்களை கலைக்க விடுவோம். கதைங்க அண்ணா கதைங்க. என்னன்னா இன்னைக்கு இந்த நாள்ல வந்து 500க்கும் 550க்கும் மேற்பட்ட எண்புக்கூறுகள் வந்து செம்மணியில் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த 500 எண்புக்கூறுகள் தனியா 500 இல்லை,
அந்த 500 தேடிக்கொண்டு இருக்கிற மக்கள் வந்து இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கு. ஆறா இருந்தாலும் சரி, இந்த இந்த 500 குடும்பங்களும் வந்து தங்களுக்கான ஒரு நீதியையும் தங்களுக்கான ஒரு ஆத்மாவுக்கான ஒரு முடிவையும் தான் தேடிக்கொண்டிருக்கோம். இது தனியா அது மட்டும் இல்லை, அதோட மக்கள் போராட்டம் ஒன்றை உருவாக்கி மக்கள் போராட்டம் அதுக்கான ஒரு தீர்வை தான் கண்டு கொண்டிருக்கோம். இன்றைக்கு எங்களுக்கு தேவை வந்து வடக்கு ஈழத்தமிழ் மக்களுக்கு முக்கியமா நாங்கள் எதிர்பார்க்கிறதும் எங்களை தேவையும் வந்து எங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வும், எங்களுக்காக எங்களோட மக்களுக்கு என்ன நடந்தது. இது வந்து யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லாருமே சர்வதேசத்திலேயே கேட்டுக்கொண்டிருக்கோம். 1,47,643 பேர் எங்கே. இந்த கேள்வி வந்து உலக நாடுகள்ல வந்து எத்தனையோ மக்கள் எத்தனையோ அமைப்புகள் கேட்டுக்கொண்டிருக்கீங்கள. வடக்குல வந்து இப்படி ஒன்று நடக்குதுன்னு உலகத்தை திசை திருப்பதற்கு இந்த இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறத நாங்கள் எப்படி ஏற்க முடியும்? இன்னைக்கு எங்களுக்கு தேவை வந்து நாங்கள் உலக நாடுகளுக்கு வந்து ஈழத்தமிழ் மக்கள் ஒற்றை குரலா தேவை வந்து எங்களுக்கான தீர்வு, எங்களுக்கு நடந்து என்ன எங்கள் நடந்த இன அழிப்புக்கான தீர்வுகள். கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட இன அழிப்பு வந்து 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்துல மட்டக்களப்பில இருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் குமுதினி படகுல இருந்து எத்தனையோ இன அழிப்புகள் தொடர்ச்சியா நடந்தது. இதுகளுக்கான தீர்வுகள் தான் எங்களுக்கான தீர்வு. இது வந்து இந்த செம்மணி என்றது வந்து தனிய செம்மணியோட மட்டும் என்று இல்லை, எங்களுக்கான ஒரு சர்வதேசத்துக்கான நகர்த்தி கொண்டு போறதுக்கு சர்வதேசத்தின் அணுகுமுறையை ஒற்றுமொத்தி தாய் கொண்டிருக்குது. அதை வந்து சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்த வேணும் என்றால் எங்களுக்கு செம்மணி என்றது எங்களோட மக்கள் எல்லாத்தையும் ஒற்ற தீர்வா இருக்கும். எங்களோட மக்கள் எல்லாரும் இந்த சர்வதேசத்துக்கு கொண்டு போறதுக்கு சர்வதேசத்தை கேட்கறதுக்கு இந்த செம்மணி வந்து மிக முக்கியமான ஒன்று. இதை நாங்கள் எவ்வளவுக்கு மக்கள் படுத்தப்பட்டு ஒரு மக்கள் போராட்டம் ஆக்குறோமோ அந்த மக்கள் போராட்டம் தான் உலக நாடுகள் தீர்வு பெறும். உலக நாடுகள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். சர்வதேச விசாரணை கொண்டு வர்றதுக்கு, சர்வதேச பொறிமுறைகளை உருவாக்குறதுக்கு, இதுக்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு வர்றது என்றால் நாங்கள் சர்வதேசத்துக்கு நாங்கள் எல்லாரும் என்ன கேட்கிறோம்ன்றதுதான் இதுல முக்கியம். அப்ப இந்த நேரத்துல நாங்க இப்ப இந்த தளம் வந்து தொடர்ச்சியாக வந்து தேசிய நோக்கத்தோட நகர்ந்து கொண்டிருக்குது. இதுல இருக்கிறார்கள் எல்லாரும் தேசிய மக்களுக்கான தீர்வு உண்டு, நிரந்தர தீர்வு ஒன்று தேவை என்ற கணிதம் தொடர்ச்சியாக கதைச்சு கொண்டிருக்கோம். இரவு பார்க்காம நாங்கள் யாருமே வந்து இலங்கையில இருந்து கொண்டு கதைக்கல. இலங்கையில இருந்து விரட்டப்பட்டு எங்களுக்கான தேசிய உரிமை வேணும் என்ற காண்டித்தான் நாங்க இந்த இடத்துல இந்த போராட்டத்தை நடத்துகின்ற இந்த தகவல் பரிமாற்றத்தை செய்து கொண்டு இப்ப நாங்களும் எங்களுக்கு ஆசைதான் யாழ்ப்பாணத்துல கூலிடிக்கணும் உண்டு. ஆனா எங்களுக்கான தீர்வு ஒன்று இருக்காமல் எங்களை நிரந்தர வாழ்வியல் இல்லாம தான் நாங்க இப்ப இங்க இருந்து கேட்டுருக்கிறோம். அப்ப இதை என்ன நாங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? எங்களுக்கு வேணும் இலங்கை நீங்க இதே சொல்ற அரசாங்கம் வரைக்கு முதல் சொன்ன சொல்ல என்னது, உங்களை காணாம போன அம்மாக்களுக்கான ஒரு தீர்வு தருவோம், காணாம போன அம்மாக்களுக்கான ஒரு தீர்வு தருவோம், சிறையில இருக்கிற ஆக்களை நாங்கள் கண்டிப்பாக விடுவோம், காணி நிலம் எல்லாம் திருப்பி தருவோம் என்று சொல்லித்தான் இந்த எங்கட நிலத்துல முதல் காலடி வச்ச 2019ஆம் ஆண்டு வரையில. ஆனா அதுல எந்த ஒரு வகையில ஒரு சின்ன நகர்வு நடந்திருக்குது? இப்பவும் வந்து உலக நாடுகளுக்கு வந்து இலங்கை மக்கள், ஈழத்தமிழ் மக்கள், யாழ்ப்பாணத்து மக்கள் எங்களோட தான் இருக்கணும் என்று சொல்றதுதான் இந்த உணவு திருவிழா நடக்க வலிக்கிறது. அது ஒரு சுற்றுலா அமைச்சுக்குள்ள நடக்குதுன்னு நாங்க யோசிக்கணும். எங்கட மக்கள் செய்யறத வேற விஷயம், அது எங்கட மக்களுக்கான ஆத்ம சந்தோஷத்துக்கு நடக்கிறது, அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஆனா எங்களுக்கு தேவை அரசாங்கம் எங்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான வேலை எங்களுக்கான அரசியல் தீர்வும் எங்களுக்கான நிரந்தர தீர்வும். இதை நாங்கள் எப்படி பெறணும் என்றால் நாங்கள் இப்படியான விஷயம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கான மக்கள் எப்படி சந்தோஷமா இருக்கணும், எப்படி சந்தோஷமா இருக்க வைக்க முடியும் என்று நாங்க கனகாலம் இருந்த நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் இலங்கை அரசாங்கம் எவ்வளவோ அடக்குமுறைகள் வச்சிலும் சாப்பாடை நிறுத்தியும் நாங்கள் நல்லா தான் வாழ்ந்தாங்க, சந்தோஷமா தான் இருந்தாங்க. அது எங்க சந்தோஷம் அப்படியே இருக்கு. இப்ப நாங்கள் மறக்காமல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப எங்களுக்கு இலங்கை அரசாங்கம் செய்யறது, இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டியதை செய்ய சொல்லிதான் நாங்க இதுல கேட்கிறோம். இலங்கை அரசாங்கம் கண்டிப்பா எங்க செய்ய வேண்டியது எங்கட மக்களுக்கான தீர்வுகளை கொண்டு வாங்க, தர வேண்டியதை தாங்க. எத்தனை மக்கள் காணாம போன மக்கள் 3000க்கு மேற்பட்ட நாட்கள் உண்ணாவிரம் அடையாள உண்ணாவிரம் இருந்து கொண்டிருக்கணும். அப்ப இதுகளெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அப்ப 3000 நாட்கள் ஒரு ஆள் இருந்தாலே சொல்லுங்க, 3000 நாள் இந்த வாழ்க்கையை நாங்கள் எப்படி பாக்குறது? அதே மக்கள் நீங்களா நினைச்சீங்கன்னா எப்படி இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தருமே. இது எல்லாத்த வாழ்க்கையிலும் அடிமட்டத்தில் இருக்கிற அந்த மக்களோட வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்றோம். நாங்கள் வாழ வேண்டியது, நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா நினைக்கிறோம். உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. இது இல்லை எங்கட வாழ்க்கை. எங்கட வாழ்க்கை வந்து அந்த காணாமல் போன அம்மாக்கள் போராடி கொண்டிருக்க மக்களோட வாழ்க்கை தான் எங்கட வாழ்க்கை. நாங்க நினைச்சோம்னா நாங்க இப்படி கதைக்க மாட்டோம். தொடர்ந்து கதைங்க. நன்றி நன்றி. பிகேண்ணா வணக்கம். பிகேண்ணா அவளுக்கு எல்லோருக்கும் நன்றி. எஸ்பி என்ன சொன்னால் சங்கரண்ணா கேட்ட கேள்வி வந்து உண்மையா
ஒரு என்ன சொல்ற 1000 தடவை வந்து வேலிட்டான கேள்வி என்னன்னு சொன்னா அது அவர் அந்த கேள்விக்கு பின்னால பொருள்கள் அடங்கி இருக்குது. இது நாங்கள் அதை விவாதிக்கணும் என்னன்னு சொன்ன எஸ்பி. உண்மையிலே அவர் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் கொண்ட வைக்கிறதுக்கு ஒரு சூழ்ச்சி இருக்குது. அப்போ நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்ன சொல்லுவோம் அப்போ அதாவது வந்து செம்மணியில் நடக்கிற போராட்டத்தை வந்து மலங்கடிக்கிறதுக்காகவும் மற்றது மக்கள திசை திருப்பத்துக்காக தான் இந்த இது நடக்குது. ஆனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்களை பொறுத்தவரையிலே எத்தனையோ கட்டமாக ஒவ்வொரு நல்ல நல்ல விஷயம் நடக்கல ஒண்டா சேர்ந்து பயணிக்கிற மக்கள்லாம் யாழ்ப்பாணத்து மக்கள். நான் பொதுவாக நான் யாழ்ப்பாணத்தை சொல்றதுக்கான அங்கே நடக்கிறபடியே தான் கேட்குறேன். மற்ற வேற்றுமை ஒன்றும் இல்லை. பட் என்ன சொல்ல வாருன்னு சொன்னால் அப்போ அங்கே வந்து அந்த அப்படியான விஷயத்த நடத்தைக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டுக்கு பிறந்த பிள்ளைலாம் வந்து இன்றைக்கு 16-17 வயசுக்கு வந்திருக்கிறேன். இப்போ அந்த பிள்ளைகளுக்கு யார் கைடன்ஸ் யார் என்ன மாதிரின்றதை வந்து எல்லாரும் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு சவாலில் இருக்குதுன்னு சொன்னால் அங்கத்திய பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாண்ட சொல்வழி கேட்குறதுல உண்டு. நான் பர்சனலாக சொல்ல இந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறத சொல்கிறேன். நான் மற்றபடியில் நான் இந்த ஃபேமிலிக்குள்ளேயே நடக்கிறது சொந்தக்காரர் நடக்கிறது சொல்கிறேன். அப்போ அந்த பிள்ளைகள் வந்து நடக்கணும்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து ட்ரை பண்ணி இங்கே இருக்கிற மாமா எல்லோரும் வந்து அந்த பிள்ளைகளோட கதைச்சு என்ன மாதிரியான நல்ல ஒரு வழியை கொண்டு வரணும்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஒரு உறவுப்பழமாக இருக்கக்குள்ள இப்படியான விஷயங்களை வந்து செய்யக்குள்ள என்ன போகணும்னு சொன்னால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு வந்து வேறு இடங்கள்ல இருந்து ஆக்கள் வந்து முகம் தெரியாத ஆக்களோட பழக்கம் பெறும். அதே நேரத்தில் வந்து சொன்னால் இது கலாச்சார சீரட மாதிரி தான் பிறப்புதுன்னு சொன்னால் அதுக்குள்ள ட்ரக்ஸ்கள் வந்து பின்பலத்தால் கடத்தப்படும். இப்படி ஒரு கலியாட்டத்தில் வந்து அதே நேரத்தில் வந்து சொன்னோன்னு இப்போ சங்கடம் சொன்ன மாதிரி கூழ் குடிக்கிறதுக்காக தான் யாழ்ப்பாணத்தை போகணுமான்ற அவசியம் இல்லை. எல்லா விட்டையும் கூழ் இருக்குது. பட் அதில் என்ன நடக்குன்னு சொன்னால் இப்படியான தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்து உள்வாங்கப்பட்டு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வெண்டர்ஸ் ஃபுட் வெண்டர்ஸ் வந்து யாரோ சொன்ன மாதிரி கிடக்கு வேறு நாட்டிலேருந்து எல்லாம் வந்திருக்குன்னு சொன்னால் வேறு இடங்கள்ல இருந்து எல்லாம் ஃபுட் வெண்டர்ஸ் விரைக்குள்ள அங்கே நடந்தவங்க அவை வந்து கேம்ப் அடிச்சிருக்க போயினோம் கிழமை கணக்கில் மாத கணக்கில் அந்த ஃபெஸ்டிவலுக்காக. அங்கே வந்து கல்ச்சரல் வந்து என்ன சொல்லுங்க அப்போ சீரழிக்கப்படும். ஏன்னு சொன்னால் நாளைக்கு நல்லூர் கந்தனில் வந்து ஒரு பெரிய ஒரு தேர்வு நடக்கிற டைமில் கூட இப்படியான களியாட்டம் நடக்கிறது சந்தர்ப்பம் இருக்குது போகிற போக்கில். ஏன்னு சொன்னால் அங்கே வந்து என்ன சொல்லுங்க அப்போ ஒரு சமயத்தையே ஒரு கல்ச்சரை அழிக்கணும்னு சொன்னால் இப்படியான சைட்டில் கொண்டு வந்து சில இதுகளை பக்கத்தில் வச்சுக்கொண்டு களியாட்டம் சீரத்தில் என்ன நடக்கப்படும் சொன்னால் எங்களோட மக்களின் உணர்வுகளை வந்து அவை டெஸ்ட் பண்ணி பார்க்கினா நாளடைவில் மலங்கெடுக்கிறதுக்கான காரணம் அதுதான் ஒன்றைய ஒழிய நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஈவன் கூட எங்களை மக்களுக்கு கொண்டு விளங்கணும்னு சொன்னால் இல்லை ஒற்றுமை தான் பலமன்ற மாதிரி நாங்கள் பார்க்கக்குள்ள நாங்கள் இப்பத்திய கட்டங்களில் எது எங்களுக்கு முக்கியமோ அதுக்குத்தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுமே ஒழிய புதுசாக ஒன்றை கொண்டு வந்து இதை ஒட்டுமொத்த எந்த பர்சனல் வியூவில் எப்படி இருக்குன்னு சொன்னால் இது வந்து வாக்கு வாங்கி சேர்க்கறதுக்கான களியாட்டம் மட்டும் தான் நான் பார்க்குறேன். ஒரு சில அமைப்பால் ஒரு கவர்மெண்ட்டுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி இப்படி ஒரு ப்ரோக்ராமை செய்து அவையில் உள்வாங்கப்பட்டு அதன் மூலமாக மக்களோட மனதை மாற்றி அடுத்த எலெக்ஷன்ல வந்து ஒரு பெரிய ஒரு வாக்குகளை சேகரிக்க வேண்டிய ஒரு களியாட்ட மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது வந்து யாழ்ப்பாணத்தில் கொண்டு அதை வைக்கக்குள்ள என்ன நடக்க போன்னு சொன்னார் மக்களை வந்து என்ன சொல்லுங்க அடிமையலாக்கி அப்போ நான் 2-3 நாளைக்கு நாங்களாம் சாய்த்த மாதிரி இதுக்கு மருந்தை போட்டு கொடுத்தாலும் சரி எங்களோட ஆண்மையை குறைக்கிறதுக்கான சாப்பாடுக்குள்ள கலவையை கொடுத்தாலும் சரி இதை எதிர்பார்க்கத்தான் போனோம் எங்களோட மக்கள். அதை நாங்கள் வடிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு செம்மணியில் நடக்கிற விஷயம் வந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு வந்து நாங்கள் நாளைக்கு ஒரு வெளிநாட்டு எம்பசியால் இருந்து வெளிநாட்டில் அரசாங்கத்தில் எங்களுடைய ஆக்கள் அதில் எல்லாம் உள்வாங்கப்பட்டு அதுக்குள்ள வேலை செய்கிற ஒரு மக்களை எம்பிஎஸ் சரி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னால் அங்கே நடந்தது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எங்களுக்கான அப்படியான ரிப்போர்ட் ஒன்றும் பெரியெல்லாம் கூட மக்களுடைய ஆர்ப்பாட்டங்களும் பெருசாக நடக்கலையா. அப்போ அந்த கவர்மெண்ட் வந்து அதை வந்து அப்படி ஒன்றுமே பெருசாக எங்களுக்கு எடுத்து சொல்லலையா. அப்போ நாங்கள் எதை நம்புறன்றது ஒரு கேள்வி கேட்டால் இங்கே உள்ள அரசாங்கத்தோட வேலை செய்கிற மக்களுக்கு இப்படியான ஆன்சர் இருக்குமென்று சொல்லி நாங்கள் கேட் பண்ணி பார்க்கணும். ஆகவே நாங்கள் திருப்பியும் சொல்கிற மாதிரி என்ன சொல்லுங்க அந்த ஒற்றுமையை நாங்கள் பலமாக்கணும்னு சொன்னால் நாங்கள் வந்து என்ன சொல்லுங்க சரி பிழைக்கு அப்பாற்பட்டு நாங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் எதை கடத்தினால் எங்களுக்கு சரியான இதில் போகணும்னு சொல்லி சந்தர்ப்பம் பெறும்னு சொன்னால் அதுக்கு தான் நாங்கள் எங்களை விருப்பம் இல்லையோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரியான கட்டங்களை தான் உருவாக்கி பின்னால் மக்களை சேர்த்து கொண்டு போகிறான் ஒரே வழிய ஒழிய இதை விட்டு நாங்கள் பிரிஞ்சு நின்று இந்த என்ன சொல்லுங்க அடிக்கடி இதே மாதிரி கணக்கு நடக்க போகுது. ஈவன் வெளிநாட்டில் கூட உங்களுக்கு தெரியுதானே ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்றை செய்தால் அதை பிரிஞ்சுவே 4 பேர் என்ன ஒன்றை செய்வினா அப்புறம் அதை பிரிஞ்சுவே என்ன ஒன்றை செய்வினா அது எங்களுக்கு நாங்கள் எத்தனையோ காலமாக பார்த்து கொண்டு வாரோம். இதே தான் அங்கே நடக்க போகுது யாழ்ப்பாணத்தில். இன்றைக்கு இது வந்து இந்த வருஷம் இதை வந்து உள்வாங்கப்பட்டு சொன்னால் அடுத்தடுத்த வருஷத்தை என்ன நடக்க போகுன்னு சொன்னால் என்ன இதே வருஷத்தில்
அடுத்த வருஷம் வந்து இதே மாசத்துல வேற நல்ல விஷயம் நடக்கிற நேரத்தில் டேட்டை மாற்றி போட்டு இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் அண்ட் கலியாட்டத்தை வந்து அது திருப்பி ஒவ்வொரு வருஷமா செய்து கொண்டு வரைக்குள்ள அது கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் வந்து படிப்பை எல்லாத்தையும் மறந்து கலியாட்டத்துக்குள்ள மாறும் ஒழிய இருக்கிறத அழிச்சு போட்டு போறதுக்கான வழியானதான் எனக்கு உள்பானதை சொல்றது. அது என்ற பர்சனல் கருத்துக்கள். தேங்க்யூ. நன்றி பிகே, சூப்பர் கருத்து. இதுதான் எங்கட படிப்புகள்ல இருந்தும் ஒதுக்கப்பட போகுது. இதுவும் இது சரியா சொன்னீங்க கடைசியா. ஏசியனா வணக்கம். ஏசியனா சங்கரண்ணா, நீங்களாம் பத்த வச்ச நெருப்பு வாங்க சங்கரண்ணா. இருக்கிற விஷயம் கணக்கு இருக்கு, ஒவ்வொரு வசனத்திலயும் கணக்கு இது இருக்கு, ஒரு வட்டியில கணக்கா பறக்கும். எல்லாரும் பிஸி போட அதோடனா எப்படி இருக்க மாட்டேன், வியூ சொல்லுங்க. அது ஒண்ணு நினைக்கிறீங்களா? ஆதியாயன் வணக்கம், கதைங்கோ. பிகே கருத்துல வந்து ஒத்து போறேன்னு கொஞ்சம் விவரமானது அருண்ராசாவும். அதாவது வந்து நாங்கள் கலாச்சாரத்தை ஒரு சின்ன நாட்டுக்குள்ள அங்கே என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது மக்களோட உணர்வு என்னன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க திணிக்கிறது வந்து அதுவும் குறிப்பிட்ட நாட்கள்ல திணிக்கிறது வந்து இன்றைக்கு அதிகமா பார்க்க போனீங்கன்னு சொன்னா போதவஸ்து கலாச்சாரம் வந்து நல்லாவே திணிக்கப்பட்டுது. எங்க இருந்து வந்தது? அப்படி ஒவ்வொன்றும் எங்கிருந்து பாத்தீங்கன்னா அது அங்கிருந்து தான் வந்து கொண்டே இருக்கு. அதே மாதிரி களியாட்டங்கள் என்று சொல்லி நீங்கள் அதாவது இந்த கிளப்பிங் பப்பிங் டான்சிங் எல்லாத்தையும் பழக்கி விட்டால் ஒரு அறவாசி சமுதாயம் அதுக்குள்ள போகும். அது நான் பிகே என்ற கருத்தோட ஒத்து போறேன். என்ன சொன்னா அதுதான் உண்மை, அதான் நடக்க போகுது. ஓரளவு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதான் நடந்து கொண்டு இருக்கு. கலை கலாச்சாரம் என்பது எங்களோட தமிழ் மக்களோட விழுமியங்களில் உண்டு, அது நாங்கள் வரவேற்க வேண்டியது. களியாட்டம் என்பது வந்து தமிழர்கள பண்பாடு இல்லை, அது வந்து தமிழர்களின் தேசியத்தையும் கலை கலாச்சாரத்தையும் அழிக்க வல்லது என்று தான் நான் சொல்ல வருவேன். அதைத்தான் இந்த ரீச்சா பாஸ்கரனும் செஞ்சு இந்த செம்மணி அவளை இந்த சோகமான நேரத்தில் எங்களோட மீது எரியிற நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுற மாதிரி வேலையை தான் ரீச்சா பாஸ்கரன் செஞ்சிருக்காரு. நான் இதை கண்டிக்கிறேன் வன்மையா. சரியாண்ணா? அது உங்களுடைய கருத்து, நான் ஒன்றும் அதுக்கு சொல்லல. அரசாங்கம் வந்து கேட்கும், உங்களோட தமிழ் தேசியம் சார்ந்து தமிழர்களுக்கு பொருளாதாரத்திலையும் சரி தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புலையும் சரி எல்லா நன்மைகளை செய்து கொண்டிருக்கிற ரீச்சா பாஸ்கரன் தமிழர் தான். அவர் அப்படியான கொண்டாட்டங்களை கொண்டு வரக்குள்ள இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் நாங்கள், நாட்டை ஆட்சி செய்கிற நாங்கள் எப்படியான விழாக்களை எடுக்கிறதுல என்ன தப்பிருக்கேன்னு கேட்குறேன் இருக்கு. ஆனாலும் இப்ப இந்த தளத்துல இன்றைக்கு எங்கட பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த செம்மணி படுகுழி புதகுழி மன்னிக்கோணும், செம்மணி புதகுழி. இந்த புதகுழி மிகவும் சோகமான ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அதுக்கு ஒரு எழுச்சி பலகாலமா இவை அடக்கித்தான் பாக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமா வெடிச்சு கொண்டு இருக்குது. இந்த முறை பெருசா வெடிக்க போதுன்னு தெரியுது. இந்த நேரத்துல பார்த்து அப்படியான ஒன்றை கொண்டு வந்து அவைக்கு தெரியும், இதுல தோல்வியும் மறுமண்டு அவைக்கு தெரியும். அவை என்ன செய்யணும்னு சொன்னா தெற்குல இருந்து மக்களை இறக்கி ஏற்றிக்கணும். உங்களுக்கு தைப்பொங்கல் கொண்டாடின ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து யாழ்ப்பாணத்துல தைப்பொங்கல் கொண்டாடின தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இறக்கி ஏற்றிக்கணும். அப்படி இறக்கி ஏற்றியக்குள்ள இந்த இறக்கியத்துறாங்களெல்லாம் எதால பயணிக்க போயினும் செம்மணிகளால பயணிக்க போயினும். இதுல பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. உணர்வு பூர்வமான அந்த மக்கள் வந்து சில வேளை இது என்னன்னு கேட்டு அறியக்கூடிய தன்மை இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க ஒரு சின்ன கலவரம் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. திட்டமிட்டு அங்க பாதுகாப்பு நிற்கக்கூடிய போலீஸோட பிரச்சனைப்பட்டு எங்களோட கூட்டத்தை கலைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிரச்சனையும் அதுல இருக்கு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. இல்ல டவுன்ல இருந்து பெரிய தூரம் இல்ல செம்மணி, பக்கத்து வருவாங்க. அங்க தண்ணியும் அடிச்சு போட்டு அதுல இருந்து அட்டாசம் பண்றதுக்கும் பெறக்கூடிய சான்ஸும் இருக்கு. அப்ப இதோட எல்லாம் நாங்கள் சரியாக இப்போ வந்து எஸ்பி அண்ணா உண்மையாக வந்து இந்த ரீச்சா பாஸ்கரன் அவர் வந்து இந்த 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 உணவு திருவிழாவை தவிர்த்து அதை செம்மணிக்கான ஒரு ஆதரவாக தெரிவிச்சிருந்தா இந்த அரசாங்கம் இந்த இதை வச்சிருக்கிறதுக்கு நாங்கள் முழுக்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம், முழுக்க அதை தடை செஞ்சிருக்கலாம். இங்கே வரக்கூடாது. உங்களுக்கு தெரியும் தானே இந்த கடையடைப்பு கருத்தால் போராட்டங்கள் நாங்கள் எவ்வளவு ஒரு ஆக்கப்பூர்வமாக எவ்வளவு ஆர்வத்தோடு நாங்கள் எழுச்சியாக அதை அமுட்படுத்துவோம். அப்படி நாங்கள் வழியாக ரோட்டில் இறங்கி போராடி இருக்கலாம். இது எங்களுக்கு தமிழர்கள் இதுக்கு மேலே நெருப்ப கொட்டுற வேலை, இந்த வேலையை வைக்காதீங்கன்னு நாங்கள் எதிர்த்திருக்கலாம்.
ஆனா இங்க அப்படி என்ன நடந்தது? காட்டம், களியாட்டம், டான்ஸ் ஆடுறாங்க, கூத்தாடுறாங்க. இது கூத்தாடுற நேரம் அது. எத்தனை மக்கள் குளறி கொண்டிருக்கு. ஆனா அது என்ன நான் குறுக்குறதுக்கு அண்ணா நீங்க அவுட் டாபிக்ல போறமே அது நடந்து முடிஞ்ச இதன்னா அது முடிஞ்சது. இன்றைக்கு நாங்க நடக்கிறத பார்ப்போம். நீங்க அதை கொண்டு இதுக்குள்ள உரத்தால என்ன நடக்க போனுச்சுன்னா திசைப்படுதுன்னா அது நடந்து புறா கதைப்போம். இப்ப நீங்க என்னண்டா நீங்க அந்த ரீச்சாண்ட ஒரு பேரை சொல்லிக்கொண்டு நீங்க திருப்பி அதை எடுத்துக்கொண்டு வரைக்கல அதுக்கான வேற இஷ்யூல கொண்டு போவோம்னா தயவு செய்து குறைக்க கூடாது. அதை நீங்க அது நடந்து முடிஞ்சது. அது அடுத்த வருஷம் வரைக்கும் அதுக்கு எதனா கேள்வியா பார்ப்போம். இப்ப இதை இன்றைக்கு அடுத்த 5 நாளுக்குள்ள நடக்கிறத பார்ப்போம். சரி, சாரி. ஒட்டுமொத்தமாக நாங்க வந்து இறங்குவோம் ரோட்டுக்கு. இந்த இப்படியான இந்த ஸ்ரீலங்காண்ட நிகழ்வை வந்து நாங்க எதுக்குறோம். இங்க செய்ய வேணாம். நாங்கள் வந்து சோகத்துல இந்த நாடு எங்களோட தமிழ் மக்கள் வந்து ஃபுல்லா சோகத்துல இருக்கிறாங்க. பிடகிழக்கு மக்கள் இப்படியான இதை கொண்டு நீங்க அப்படி வைக்கணும்னா தெற்குல வைங்க, உங்களோட ஏரியாவுக்குள்ள வைங்க. நாங்க எதிர்ப்போம். நீங்கள் சோகத்துல இல்லைன்றதை நாங்கள் காட்ட முனைகிறோம். நீங்க உண்மையில சோகத்துல இல்லைன்றதான் நாங்கள் காட்ட முனைகிறோம். ஓகே, கடைசியா நிலாந்தன் வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்னொரு விஷயம் இல்லை, அதிகாரம் அண்ண கதைச்சு கொண்டிருந்ததை நான் கேட்டுக்கொண்டு தான் மேலே வந்தேன். அவர் எப்போ வந்தாலும் அந்த ஒருதலை பக்கமாக கதைக்கிறது நாங்கள் அப்படி ஒரு நாளும் பார்க்கக்கூடாது. விளங்குதா? நான் எந்த கருத்து வந்து நான் சொல்ல வரேன் என்னண்டா, இப்போ அண்ணா ஒரு நிமிஷம் இருக்காண்ட, ஒரு நிமிஷம் இருக்காண்ட. நீங்க உங்களோட உருட்டி எனக்கு தான் நீங்க கருத்து சொல்ல வர மற்றவங்களுக்கு சொல்ல வரல. நீங்க எனக்கு கருத்து உங்களோட கருத்தை வச்சுக்கிட்டு போங்கண்ணா. என்ன சொல்லுங்க இப்ப அரசாங்கம் இருங்க வார நான் சொல்றேன் விளக்கத்துக்கு வாரேன் நான் எஸ்பி அண்ணா. நீங்க என்னதான் நாங்க கதைச்சாலோ இல்லது போராட்டங்கள் தான் வச்சாலோ இப்ப இந்த அரசாங்கம் சொல்லி இந்த உணவு திருவிழாவை முன்னெடுக்கிறத வந்து அரசாங்கம் நினைச்சா அத வெற்றி பாதையா கொண்டு போகலாம். என்ன காரணம்னு சொன்னா இப்ப இந்த ஆதவன் அண்ணா சொன்ன மாதிரி இப்ப உண்மையில வந்து ஜாழ்ப்பாணத்துல நடக்கிற இதுல பேஸ் வந்து ஜாழ்ப்பாணத்துல வச்சிருக்கிறதால இப்ப உண்மையா ஜாழ்ப்பாணத்துல மக்கள் உண்மையில போகலன்னு சொன்னா கூட அவங்க வவுனியா பக்கம் அல்லது அன்றாபுரம் பக்கம் இல்ல இருந்து கூடிய பஸ்ஸுகள்ல ஆக்களை கூட்டி கொண்டு போனா கூட ஏன்னு வடமாகாணத்துல வவுனியா இருக்குது, அங்கே மன்னார் அங்கே முல்லைத்தீவுல சில போறதுக்குரிய பஸ் வாகனங்கள் ஒழுங்குகளை ஏற்பாடு செய்திருந்தான்னா கட்டாயம் ஆக்கள் போவாங்க. அதுக்குரிய ஒரு டீம் இருக்குது போறதுக்கு. அப்ப அதை வந்து அவங்க நாங்க எப்பயுமே ஒருத்தமே போகாம நாங்க இருந்தா கூட அவன் அந்த கொண்டு வர கோலை நகர்த்துவான். இது சர்வதேசத்துக்கும் தெரியும், அங்க இருக்கிற மனித உரிமை அமைப்புகளுக்கும் தெரியும். விளங்குது? அரசாங்கத்தை எதுவுமே செய்யலான்னா இப்ப இதுக்கு உதாரணமா தட்டி கேட்கறதுக்கு எங்கட அமைப்பு இருந்த நேரம் இருந்தா அதை நாங்க ஏற்றுக்கொள்வோம். நடக்கிற போராட்டங்கள்ல நீதியா நேர்மையா நடக்குதுன்னு சொல்லி இப்ப எதுவுமே இல்லைன்னு சொல்லும் போது தானே இப்ப உதாரணமா இப்ப என்ன சொல்ல வரணும்டா, ஏதாவது ஒரு பொருள் இருந்தேன்னு சொல்லி சொன்னா இப்ப உண்மையா உங்களை கைது பண்ணத்தான் வேணுமெண்டா அவன்கிட்ட இருந்து அவன் வச்சு போட்டு அவன் உங்களை கைது பண்ணுவான். அப்படி ஒரு நடைமுறை இருக்கு இலங்கையில. அதை வடிவா நீங்க தெளிவா இதுல கைக்கிறார்கள் விளங்கி கொள்ளணும். விளங்குதா விஷயம்? இப்ப எப்படித்தான் இப்ப நீங்க குற்றவாளி இல்ல, நீங்க ஒரு நல்ல ஒரு ஆளுன்னு சொன்னா உங்களை கோல் ஏம் பண்ணி உங்களை தூக்கி உள்ளதான் போடணும்னு நினைச்சா அவனே கொண்டு வச்சு அவனே எடுப்பான், உங்களை தூக்கி போடுவான். விளங்குதா? உங்களுக்கு தெரியும், எல்லாரும் இலங்கையில இருந்து தான் போயிருக்கிறீங்க. அப்ப நாங்க இதுல கதைக்கிறத வந்து நாங்க சில விஷயங்களை பார்த்து கதைக்கணும். அதுல வந்து அதிகாயம் வந்து கதைக்கிறார். அதுக்காக நான் வந்து இதா சொல்ல இல்லை. அந்த ரீஜா பாஸ்கரன் ஐயாட பிரச்சனை வந்து அது நடந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இதோட கொண்டு அதோட ஒப்பிட்டு கதைச்சு அது எப்படியா இருந்தாலும் ரீஜா பாஸ்கரன் வந்து வானத்துல இருந்து குதிச்சாள் இல்ல, அவரும் எங்கட இலங்கை தமிழன், அதுவும் எங்கட யாழ்ப்பாணத்துல இருந்து வளர்ந்து யுத்தம் காரணமா வெளிநாடு போய் அவர் ஒரு அதே தமிழ் ஆட்டம் போட்டு டான்ஸ் பாடினவர் கூத்தாடினவர் புரிஞ்சு கதைக்கணும். சரியோ? மக்கள் குளறி கொண்டு அப்ப நிலாந்த நீங்க தவறு, பாஸ்கரன் செஞ்ச தவறு. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நீங்க ஆனா நான் 10 மணிக்கு முடிக்கிறேன். நான் உங்களை எடுத்த காரணம் வந்து நீங்க நிக்கிறேன்டா போல எடுத்தனா. ஓகே, அப்ப நிக்கிறேன் எடுத்தா எஸ்பி கதைக்கவும் சான்ஸ் கொடுக்கணும். எஸ்பி நானும் கதைக்கணும், கதைக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டா விட்ட மாதிரி அப்ப நாங்க டெய்லி களத்துக்கு வந்து கதைக்கிறாங்க. அதான் உங்களை கதைக்கிறது தான் விட்டுட்டாங்க. கதைங்க நீங்க கதைங்க. அதிகாரம் ப்ளீஸ் குறுக்க வர வேண்டாமா? எந்த பேர் மென்ஷன் பண்ண கூட சொல்லுங்க. குறுக்க வர வேண்டாம், நீங்க குறுக்க வர கூடாது. எந்த பேர் வைக்க கூடாது. எந்த பேர் வைக்காம உங்க கருத்து தெரியும். உங்கள்ட்ட பேரை வைக்கல அங்க ஒரு தடவை நீங்க சொல்றேன். ஆனா நான் சொல்றேன், கடைசியா சொல்லி முடிக்கிறேன். எனக்கு சந்தர்ப்பத்துக்கு நன்றி எஸ்பி. நீங்க தளத்தை ஓபன் பண்ற நேரமும் எனக்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கு நான் உங்களுக்கு மனதார நன்றி சொல்றேன்.
என்னன்னு சொல்லி சொன்னா பாஸ்கரன் ஐயான்னு சொல்றவர் வந்து இவர் வெளிநாட்டுல இருந்தோ அல்லது சிங்களவனோ அல்லது ஏதோ மாற்று மொழிக்காரனோ இல்ல. அவர் வந்து எங்கட ரத்தம் எங்கட யாழ்ப்பாண மண்ணில் பிறந்து வளர்ந்து யுத்த காரணமா வெளிநாடு போய் உழைச்சி ஒரு நிலைக்கு இன்றைக்கு கொண்டு ஒரு தொழில் வாய்ப்பையும் கொடுத்து அங்க இருக்கிற மக்கள வாழ்க்கையில கவலைகள் துன்பங்கள் நிறைஞ்சிருக்கிற மக்களை ஒரு இன்பத்தின் உச்சம் என்று சொல்லி ஒரு மனுஷன் ஒரே கவலையில துன்பத்துல வாழையிலாது. அப்ப வெளிநாட்டுல இருக்கிற விளையாட்டுகளையும் இலங்கையில் இருக்கிற பிள்ளைகள தாயகத்துல இருக்கிற பிள்ளைகளும் அனுபவிக்கணும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் தொழில் முனைவுகளை கொண்டு வரணும் என்று வர்ற தூர நோக்கு, அதாவது விஷன் செயற்பாடு வந்து உண்மையாவே நல்லா இருக்குது. அப்ப அப்படி இருக்கிற நேரம் அவரை விமர்சிக்கிறத வந்து நாங்க இதுகள் எப்படியான தளங்கள்ல நாங்க வந்து இந்த தளம் வந்து யாருக்குமே ஆதரவு இல்லைண்டா ஒரு தளத்தால தான் நாங்களும் இதுல வந்து கதைக்கிறோம். அப்ப அப்படி இருக்கிற நேரத்துல வந்தா யாரையுமே நோக்கடிக்கிறதுக்கு எஸ்பியான இடம் கொடுக்காங்க. சந்தர்ப்பத்துக்கு ரத்தம் கடந்து கொளருது கொமாரி கழிக்குது ரத்தம் வந்து அவலத்துல இருக்கு. அப்ப நீ டான்ஸ் ஆடுவியா? நீ இதான ரத்தம்? ஓகே 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 சொல்லி முடிஞ்சது. நிப்பாட்டுங்க. இப்படித்தான் தலை போய் முடியும். இப்படியான அறகுறையாடாக்கள் நீங்களும் நிலாந்தன் இந்த வார்த்தை பாவிக்க கூடாது. ரெண்டு பேரும் கண்ட்ரோல் இல்ல இல்ல அது உங்களுக்கு துடிக்கணும். மதியா நீங்க துடிச்சு கொண்டிருங்கோ. எல்லாரும் துடிச்சு கொண்டு எதிர்பார்க்காங்க. கிடையாது. சரியோ எனக்கு ஒரு நிமிஷம் தாரீங்களோ? போராட்டங்கள்ல இலங்கையில கலந்து கொண்டிருக்கீங்க சொல்லுங்க. அவருக்கு அதுல உரிமை இருக்குது. அவர் கலந்து கொண்டவர் தான் தேவையில்லா கேள்வி. பிளீஸ் அடிப்படாயங்கப்பா. ரெண்டு பேரும் தயவு செய்து ஆளுக்கால் கருத்து வைக்காங்க. அது அப்படி கருத்து வச்சா அது பிள்ளையா போயிடும். தளம் வந்து முக்கியமா பாருங்க. இல்ல இல்ல ஓகே 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 சரி. எனக்கு என்னன்னு சொன்னா நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னு சொன்னா இந்த இப்ப நீங்கள் இந்த ரீச்சா பற்றி காய்ச்சபடியா சொல்றேன். நான் சொல்ற கருத்தை முதல் கேளுங்க எஸ்பி. கேட்காம திரும்பி நான் சொல்ற கருத்தை நீங்க கேளுங்க தயவு செய்து. சரி இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா அது வந்து ஒரு இப்படி ஒரு 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 ஃபெயிலியர் ஆன அதாவது இப்படியா நடந்ததுக்கான காரணம் வந்து இந்த அரசாங்கம் வந்து தாங்கள் ஒன்று இப்படி ஒன்று செய்து வச்சு இப்ப அப்படி ஒன்று பிள்ளையா நடந்தது. அதுக்குள்ள தாங்கள் வந்து இப்படி ஒன்று செய்கிறோம்னு சொல்லி அப்படி ஒரு கருத்து நிலப்பாட்டை கொண்டு வந்து மக்களுக்குள்ள உள்ளறாக்கான ஒரு 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 விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இப்ப நான் அங்க என்ன நடந்தோ எது நடந்தோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏண்டா மச்சான் மாவனும் கிடையாது ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்ப இதுக்கு மேலும் சம்பந்தம் இருக்கிறதான் நான் கருதுறேன். அந்த கருத்தை சொல்ல வந்தேன். எல்லோருக்கும் நன்றி மக்களே. நன்றி வணக்கம். நன்றி. ஒரு தாழ்மையான வேண்டுகோள். எனக்கு என்ன பத்தி 2 பேர் காய்ச்சிருக்காங்க. எனக்கு ஒரு 30 செகண்ட் அங்க கருத்தை முடிச்சிடுறேன் ப்ளீஸ். கம்பல் இருக்கு. இல்ல இப்ப கதைக்கணும். நாளைக்கு பெரிய பிரச்சனை வர மாட்டேன். எனக்கு 30 செகண்ட் ஒரு 30 செகண்ட் எஸ்பி அண்ணா 30 செகண்ட்